Hello everyone, and welcome to the channel Law for Citizens. Before we get started, I'm going to give you a quick introduction to alternative dispute resolution, and then we will get into the discussion on the subject. This video mainly aims to create awareness about alternative dispute resolution. What is alternative dispute resolution? So we will discuss on the reasons for the need for ADR, and then we will discuss on what is done by Lokpal, Lokyukta, and Lok Adalat, and what are the various techniques for alternate dispute resolution like arbitration, conciliation, mediation, and negotiation, and arbitration and conciliation act specifically, and what are the different conciliation and settlement of dispute strategies that we have. And then we will look at the central and administrative tribunals, which is a part of government set up for alternative dispute resolution rather than going into the judicial dispute resolution. And then we will discuss on the income tax appellate tribunal. Then we will discuss on the legal services authority act, where there is a legal services which provides a free of cost for different unwanted poor segment of people. And then we will also discuss on the NGOs, what are the various roles of NGOs, national NGO and local NGOs and international NGOs, and how they help in the area. Now let's get into the subject. ஓகே ஸோ லாஸ்ட் கிளாஸஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து 6th செமஸ்டருங்க ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பீனாலஜி அண்ட் விக்டிமாலஜி பார்த்தோம். இது வந்து தேர்டு டாபிக் விச் இஸ் நத்திங் பட் அல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இது அல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்னா மெயினாக வந்து இது வந்து 1.5 மணி நேரம் பேப்பர் தான் நமக்கு. ஓகே, கொஷின் பேப்பர் தான். ஸோ 1.5 மணி நேரம் கொஷின் பேப்பர் போது நம்ம வந்து ஷார்ட் டேர்மில் வந்து எப்படி பார்ட் ஏ பார்ட் பி வந்து நம்ம பார்ட் சி வந்து க்ளோஸ் பண்றோன்றதை பொறுத்து இருக்கு எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ வந்து ஏடிஆர்னா என்ன, அல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்னா என்ன, இது ஏன் 6th செமஸ்டர் வச்சிருக்காங்க, ஏன் இது ஏன் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயோ செகண்ட் செமஸ்டர்லயோ வைக்கல அப்படின்ற கான்செப்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் வருது, அது வந்து எந்த கான்ஃபிளிக்ட் ஆகணும்னு இருக்கட்டும். ஓகே, ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு கான்ஃபிளிக்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஃபேமிலிக்குள்ள ஒரு டிஸ்பியூட்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு டிஸ்பியூட்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து 2 பிசினஸ்க்குள்ளார ஒரு ஒரு இதுவா இருக்கலாம், இல்லைன்னா வந்து 2 ஸ்டேட்டுக்குள்ளார ஒரு கான்ஃபிளிக்ட் வரலாம், இல்லைன்னா 2 கண்ட்ரிக்குள்ளார ஒரு கான்ஃபிளிக்ட் வரலாம், இல்லைன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு கவர்மெண்ட் மேல ஒரு கான்ஃபிளிக்ட் வரலாம், இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் மேல ஒரு இண்டிவிஜுவல் குரூப் மேலேயோ இல்லைன்னா ஒரு சிங்கிள் பர்சன் மேலேயோ ஒரு கான்ஃபிளிக்ட் வரலாம். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் நிறைய வரும்போது நம்ம வந்து எப்படி அதை வந்து நம்ம தீக்கிறதுன்றத பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஒன்னே அவனை அச்சு தும்சம் பண்றது, அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் பிகாஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் லா அப்படின்னா சொல்லும்போது நம்ம வந்து எப்படி இதை வந்து நமக்கு ஈக்குவாலிட்டி அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எப்படி வந்து நியாயம் கிடைக்கும் அப்படின்னு போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் திங்க் பண்றது நம்ம வந்து வில் கோ டு தி கோர்ட் அண்ட் ரிசால்வ் இட். ஓகே, ஸோ நம்ம மைண்ட்ல வர்றது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது இல்லைன்னா கோர்ட்டுக்கு போறது. ஓகே, இது 2 தான் நமக்கு தெரிஞ்ச ரெசல்யூஷன். ஓகே, அதுக்கு இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட டைம் டிலே, நம்மளுடைய டைம் நஷ்டம், காசு வேஸ்ட்டு. ஓகே, 2வது ஜுடிஷியல் ப்ராசஸ் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான சேனல்ல எழுதணும், ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ எல்லாம் ஒரு தொட்டத்துக்கு எடுத்ததுக்கு எல்லாமே நம்ம வந்து கோர்ட்டுக்கு போனோம்னா வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் எனி ஒன். ஓகே, வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. ஓகே, வேணும்னா வந்து அந்த ஆப்போசிட் பார்ட்டியை ட்ராக் பண்ண வைக்கலாமே தவிர நமக்கு ஜஸ்டிஸ்ன்றது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ அப்படி நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா வேற என்ன மெத்தட் ஆஃப் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் இருக்கு அப்படின்றது தான் இந்த பேப்பரை பற்றியே நம்ம வந்து ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கோர்ட்டு நம்ம வந்து எப்படி வந்து நம்மளோட டிஸ்பியூட்டை ரெசல்யூஷன் பண்ணி நம்ம இது பண்ணிக்கிறதுன்றது தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து ஜுடிஷியல் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படின்னா வந்து நம்ம கோர்ட்டு போகிற வழி, டைரக்டா கோர்ட்டுக்கோ இல்லைன்னா வந்து
மேஜிஸ்ட்ரேட் ஏதாவது ஒரு லோக் அதாலத் அந்த மாதிரி போயிட்டு கோர்ட்டுக்கு போறதோ. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜுடிஷியலா வந்து நம்ம எல்லாம் போறது. ஓகே, இதுக்கு வேற என்னென்ன மாதிரியான அல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் வந்து இந்த சாப்டர். ஸோ இப்போ இது ஏன் நம்ம 6th செமஸ்டர்ல படிக்கிறோம், இதே ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல படிக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம வந்து எல்லாமே வந்து வி ஹவ் ஸ்டடீடு. ஓகே, எல்லாம் இப்போ நம்ம ஐபிசி பார்த்தாச்சு, சிஆர்பிசி பார்த்தாச்சு. ஓகே, அப்புறம் வந்து சிபிசி, சிவில் ப்ரொசீஜர், லேண்ட் லா, இந்த லா எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ எல்லாத்தினுடைய செக்ஷன்ஸும் எப்படி அது வந்து அப்ளிகபிள் ஆகும், என்ன பனிஷ்மெண்ட் வரும், அப்புறம் வந்து என்ன மாதிரியான நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், இது எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த டைம்ல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எல்லாமே நம்ம கோர்ட் வழியாக போனோம்னா நமக்கு வந்து டிஸ்பியூட் வந்து ரெசல்யூட் ஆகாது. ஓகே, ஏன் அப்படின்ற ரீசனை நான் வந்து சொல்றேன். நான் ஃபியூச்சர்ல இப்போ எல்லாமே கோர்ட்டுக்கு போனா வந்து ஏன் ஒர்க் அவுட் ஆகாதுன்ற ரீசனை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து எப்படி வேற விதமா அந்த டிஸ்பியூட் ரெசல்யூஷனை நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து அல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன், ஜேடிஆர் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஜேடிஆர் அப்படின்னா வந்து ஜுடிஷியல் டிஸ்பியூட், நம்மளோட நார்மல் வே ஆஃப் கோயிங் டு த கோர்ட். இது எல்லாமே ஸோ நீங்க புக்கு கையில வச்சுங்க. ஓகே, ஸோ தட் இட் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ பேஜ் நம்பர் 1 எடுத்தீங்கன்னா அதில் சொல்லியிருப்பாங்க நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் டிஸ்பியூட், ஜுடிஷியல் டிஸ்பியூட். ஓகே, ஸோ டிஸ்பியூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது கோர்ட்டுக்குள்ளேயும் சரி கோர்ட்டு வெளியிலையும் சரி நம்ம வந்து ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த லிட்டிகேஷன்ஸ் மே பி ரிலேட்டட் டு ப்ராப்பர்ட்டி, ஃபினான்ஷியல் மேட்டர், ஃபேமிலி, மேரேஜ், டைவர்ஸ், அடாப்ஷனு, எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து கோர்ட்டுக்குள்ளே தான் போய் நம்ம சால்வ் பண்ணோன்றதுல கோர்ட்டுக்கு வெளியிலே நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கோர்ட்டுக்குள்ள அப்படின்னா வந்து கண்டிப்பா மேஜிஸ்ட்ரேட்டு, ஜட்ஜஸ், அப்புறம் வந்து அட்வொகேட்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு வின் லூஸ் ஸ்ட்ராட்டஜி தான் கிடைக்கும். எய்தர் ஒரு பார்ட்டி வின் ஆகும், ஒரு பார்ட்டி லூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஜெனரல் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஆஃப் சிவில் டிஸ்பியூட்ஸ்ல அதுக்கு ஒரு ப்ராப்பர் பாடி ஆஃப் லா இருக்கு, ஒரு செக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ரூல்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் அந்த மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா சிவில்ல சரி. அதே மாதிரி கிரிமினல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிரிமினல்ல பார்த்தீங்க அப்படின்னா கிரிமினல்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐபிசி செக்ஷன் இருக்கு. அதுலேயும் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஒய்ஃபு, சைல்டு, பேரண்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கோர்ட்டும் அவுட் சைட் கோர்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, பட் வேற கொலை குத்தம்லாம் வந்து நம்ம வந்து அவுட் சைட் கோர்ட் செட்டில்மெண்ட்லாம் பண்ண முடியாது. இட் கோஸ் டு தி டு த பவர் ஆஃப் ஸ்டேட். அதனால நம்ம அதில் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஒரு ஆப்ரேட்டிங் ஒரு ஜுடிஷியல்லாம் நம்ம வந்து ஒரு டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணோம்னா என்னென்ன விதமான இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெட்டிஷனை போடணும், அப்புறம் அது வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணணும், அப்புறம் வந்து எவிடன்ஸ் கொடுக்கணும், அப்புறம் வந்து கண்ட்ரோல்ல பார்ட்டிசிபேஷன் பண்ணணும், வரலைன்னா வந்து எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் கொடுத்துருவாங்க, ஃபோக்கஸ் ஆன் இஷ்யூஸ். ஓகே, ரீசெண்ட் டெசிஷன், அதாவது ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ப்ராப்பரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும், அப்புறம் ஃபைனலா ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் மாதிரி ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் வந்து ஜுடிஷியல் ரெசல்யூஷன். இப்போ பாருங்க, அல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்னா என்ன? ஓகே, இது வந்து ஆரிஜினேட்டட் இன் யூஎஸ்ஏ. ஓகே, ஆரிஜினேட்டட் யூஎஸ்ஏன்னு வந்து இப்போ புக்ல இருக்கு. ஓகே, பட் இது வந்து நம்ம முன்னாடியே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 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 வீட்டில் இருந்தாங்கன்னா வந்து ஒரு பெரியவர்கள் வந்து அந்த 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 வீட்டு பெரியவங்க, இல்லைன்னா வந்து அந்த ஏரியால உள்ள பெரியவங்க, இல்லைன்னா அந்த கம்யூனிட்டியில உள்ள பெரியவங்க வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க. ஓகே, ஒரு நாட்டாம மாதிரி உட்காந்து தீர்ப்பு கொடுப்பாங்க. ஓகே, அவங்களெல்லாம் வந்து கோர்ட்டுக்கெல்லாம் ரெடி போகணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களே வந்து வீட்டுக்குள்ளேயே இல்லைன்னா வந்து அந்த தெருவுக்குள்ளாரே வந்து அவங்க வந்து ரெசல்யூஷன் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ ரெண்டாவது திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் எக்ஸ்டர்னல் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சொல்றோம் ஆஸ்திரேலியாவில் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் அ வின் வின் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, நம்ம
சிபிசிலே வந்து 89th செக்ஷன் 89 வந்து செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட் அவுட் சைட் த கோர்ட் பத்தி பேசுது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சிபிசிலே வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாயத்துல வந்து ஒரு 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 பஞ்சாயத்துல வந்து ஒரு நாட்டாம இது சொல்றாரு இல்லையா, அதே மாதிரி அங்க வந்து இது பேருனா ரெசல்யூஷன் கிடைக்கும் ஒரு டிஸ்பியூட்டுக்கு. அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இது எல்லாமே வந்து லோக் அதாலத்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டே செட் பண்ணி கொடுக்குது. நீ வந்து கோர்ட்டுக்கே வராது தம்பி, நீ வந்து உள்ளுக்குள்ளே வந்து ரிசால்வ் பண்ணிக்கோ. ஓகே, கோர்ட்டுக்கே வராது. கோர்ட்டுக்கு வந்தோன்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, ப்ராசஸ் இருக்கு, அங்கெல்லாம் வந்து உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணாத. ஓகே அப்படின்ட்டு கவர்மெண்ட்டே வந்து செட் பண்ணி கொடுத்தது தான் லோக் அதாலத். சரிங்களா? அதே மாதிரி வந்து நீடு எதுக்காக வந்து இப்போ ஏடிஆர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே ஒரு கேஸ் வந்து குயிக்கா டிஸ்போஸ் ஆகும். அதே சமயத்துல வந்து டிஸ்கரேஜ் லிட்டிகேஷன் தான் வந்து கிராஸ் இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் தான் மெயினா பேசுவாங்க. ஸோ 129th லா கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து மேண்டேட்டரி ஃபார் கோர்ட். அதாவது சில விஷயங்கள்லாம் இப்போ ஃபேமிலி இதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து நீங்க வந்து லோக் அதாலத்துக்கு போனீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ லோக் அதாலத்துக்கு போனோம், அப்புறம் வந்து மீடியேஷன் போனோம், இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க கேஸே எடுப்பாங்க இப்போ உள்ள ஃபேமிலி கோர்ட் எல்லாம். ஸோ ஈவன் தி கோர்ட் இஸ் ஆல்சோ ரெக்கமெண்டிங் தட். அதே மாதிரி 22 இந்த செகண்ட் என்ன லா கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, கேரண்டீட் ஈக்குவல் ரைட்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஓகே, ஸோ இதனால வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லைன்னா வந்து ரெசல்யூஷனோ 2 பேருக்கும் சாதகமாக தான் அமையணும் அப்படின்ற போல அந்த லா கமிஷன் சொல்லுது. ஓகே, ஸோ இது ஒண்ணு. அப்புறம் வந்து ரீசன்ஸ். ஓகே, ஸோ ஆர்டிகல் 14 பார்த்தோன்னா என்ன சொல்லுது, அதே மாதிரி ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றது வந்து நீதி என்பது எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும். ஸோ இதனால வந்து ஸோ பேசிக்கலி நீதி சீக்கிரமா கிடைக்கணும் அப்படின்னா வந்து நம்ம கோர்ட்டுக்கு போனால் சீக்கிரமா கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கவர்மெண்ட் இஸ் சஜஸ்டிங் ஃபார் ஏடிஆர் அல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். ஸோ இப்போ எதுக்காக வந்து ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் ஓகே growth ஆஃப் லிட்டிகேஷன் பத்தி இப்போ வந்து கோர்ட்ல இருக்கிற கேசஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 கோடி கேஸ் ஓகே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்குது. அதே மாதிரி 36 லட்சம் கேசஸ் வந்து ஹை கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. இது எந்த காலத்துல முடிச்சு இவங்க எந்த காலத்துல வந்து ஆன்சர் பண்ணி ஓகே வாய்தா வாங்கி எவிடன்ஸ் வாங்கி இப்ப இவங்களுக்கு நீதி கிடைக்குமா இல்ல வந்து நியாயம் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு அரை மணி நேரம் பேச வேண்டி தீர்க்க வேண்டிய விஷயத்த எவ்வளோ வருஷமா வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து ஏடிஆருக்கு போயே ஆகணும். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. ஸோ ஜட்ஜஸும் வந்து பாத்தீங்கன்னா அட் த சேம் டைம் வந்து கம்மியா இருக்காங்க. ஓகே, எப்படி வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம கோவிட் டைம்ல வந்து அப்பதான் நம்ம ஃபீல் பண்ணோம், ஓஹோ டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க, பெட்டும் கம்மியா இருக்குது அப்படின்றது நம்ம இப்போ வந்து கோவிட் டைம்ல ஃபீல் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேசஸ் இருக்கு, ஜட்ஜஸ் கம்மியா இருக்காங்க, அவங்களாலே வந்து சால்வ் பண்ண முடியல. அதாவது இப்போ எப்படி இருக்குன்னா அதாவது 1 மில்லியன் பீப்புளுக்கு 10 ஜட்ஜ் தான் இருக்கிறாங்க. ஓகே, 50 ஜட்ஜ் இருக்க வேண்டிய இடத்துல 10 ஜட்ஜ் தான் இருக்கிறாங்க ஷார்டேஜ். ஓகே, ஸோ 24 ஹை கோர்ட்ஸ் ஹேவ் 464 வேக்கண்ட் ஜட்ஜஸ் போஸ்ட். அதே மாதிரி வந்து 4166 ஜட்ஜஸ் போஸ்ட் வந்து காலியா இருக்கு சப்பார்டினேட் கோர்ட்ஸ்ல, அவங்களும் வந்து ஃபில் பண்ணல. ஸோ 3 கோடி கேஸ் பெண்டிங்ல இருக்குது. ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு எல்லாம் வந்து எப்போ நீதி கிடைக்குது, எப்போ நியாயம் கிடைக்குது? அது கிடைக்காது இல்லையா? ஸோ அதனால கண்டிப்பா வந்து நம்ம இதுக்கு போயே ஆகணும். ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து டிலே வந்து ஃபர்ஸ்ட் குறையும். ஓகே, காஸ்ட் கம்மியாகும். அதே மாதிரி செக்யூர் டிஸ்போசல், அதே மாதிரி சீக்கிரமா வந்து டிஸ்போஸ் ஆகும். அதுவும் வந்து 2 பேரும் ஓகேன்ற பட்சத்துல தான் வந்து ஆகும். ஓகே, ப்ரொசீஜரும் ரொம்ப சிம்பிளிஃபையா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலாவும் இருக்காது. டெக்னிக்கலா வந்து நீங்க இந்த செக்ஷன் போடுங்க, அந்த செக்ஷன் போடுங்க, அந்த செக்ஷன் இது ஒத்து வராது, இந்த செக்ஷன் இது ஒத்து வராது, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அந்த ரூல் சைடே போக மாட்டோம். அதே மாதிரி இம்ப்ரூவ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகும்.
சரி, இப்போ கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த செக்ஷன்லாம் கிடையாது. இப்போ கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா எந்த செக்ஷனும் இல்லாம எவ்வளோ டிஸ்பியூட்ஸ் வருது. ஓகே, எவ்வளோ டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணிட்டு போறாங்க, எவ்வளோ பிஸ்னஸ் கேசஸும் வருது, எவ்வளோ கேசஸ் உள்ளுக்குள்ளாரே பேசி பேசி சால்வ் பண்ணி போகும்போது எதுக்கு கோர்ட்டுக்கு போகணுன்றதை பற்றி தான் எங்களுடைய இது. ஓகே, ஸோ ரீசன்ஸ் ஃபார் நீட் ஆஃப் ஏரியா. அப்புறம் பாருங்க, இதனுடைய ப்ரொசீஜர் என்ன, டெக்னிக்ஸ். இது என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குது நீங்க வந்து வெளியிலே சால்வ் பண்ணணுன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 3 சொல்றாங்க. ஓகே, ஒன்று நெகோசியேஷன், மீடியேஷன், கன்சிலியேஷன், இன்னொன்று ஆர்பிட்ரேஷன். ஸோ இது இது வந்து என்னன்றதை நான் சொல்றேன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சிஸ்டர் நான் ஷேர் பண்ண ஸ்க்ரீனை. இது ஆக்சுவலாக புக்கில் இல்லை. ஃபர்ஸ்ட் இது 3த்துக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சதுனா தான் வந்து உங்களுக்கு வந்து ஐடியாவே கிடைக்கும். ஸ்கிரீன் தெரியுதா? ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நெகோசியேஷன்னா என்ன. இப்போ வந்து ரெண்டு பிஸ்னஸ் பார்ட்டி வந்து ரெண்டு பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஒருத்தனுக்கு வந்து ரெண்டு பேரும் பிஸ்னஸ் ரன் பண்றாங்க. அவங்க பிஸ்னஸ்ல ஏதோ வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, இல்லைன்னா வந்து இவங்க வந்து இவ்வளவு கமிஷன் கொடுக்கணும், அந்த கமிஷன் வந்து இவங்க வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஆப்போசிட் சைடு. ஸோ அங்கே வந்து அக்ரிமெண்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஒரு பொருள் வந்து எனக்கு 1000 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு போட்டிருக்கு. ஓகே, ஒரு 3 வருஷத்துக்கு. பட் ஆனால் இப்போ உள்ள நிலவரம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 3000 ரூபான்னு சொல்றது வந்து இப்போ வந்து காஸ்ட் எல்லா காஸ்டும் ஏறி போச்சு. ஓகே, விலைவாசி எல்லாமே ஏறி போச்சு. அப்போ வந்து அவனால வந்து 3000 ரூபாய்க்கு கொடுக்க முடியல. ஆனால் வந்து அக்ரிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவன் 3 இயர்ஸ் கொடுக்கணும்னு போட்டிருக்கு. ஸோ 3000 ரூபாய்க்கு கொடுக்க முடியல, 4000 ரூபாய் ஆயிருக்கு அப்படின்னா வந்து அவன் இப்போ என்ன பண்ணுவான்? ஓகே, ஸோ அவனால வந்து பிஸ்னஸும் கண்டினியூ பண்ண முடியாது, லாஸ்ட்லேயே அவனால ரன் பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்தில் அவன் என்ன பண்ணுவான்னா அவன் நெகோசியேஷனுக்கு போவான். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவான், நேராக கோர்ட்டுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ரூபாய் என்னாலையும் கொடுக்க முடியல, ஓகே லாஸ்ட்ல என்னால் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will go for a negotiation. ஓகே, ஸோ நெகோசியேஷன்னா என்னன்னா 2 or more parties directly communicate. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டியே கிடையாது, அவங்க 2 பேருக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கிறதுக்கு பேர் தான் நெகோசியேஷன். ஓகே, சரிப்பா எனக்கு 3000 ரூபா, இப்போ 4000 ரூபா தான் என்னால் கொடுக்க முடியாது, நீங்க சரி 3500 ரூபா கொடு, சரி 3800 ரூபாவது கொடு அப்படின்னு இந்த 2 பார்ட்டியுமே வந்து தனக்குள்ள, அதாவது அவங்களுக்குள்ளாரியே பேசி அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்றது பேரு நெகோசியேஷன். ஓகேங்களா. ரெண்டாவது மீடியேஷன். மீடியேஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் தேர்ட் பார்ட்டி இருப்பாரு. ஓகே, அது ஒரு பெரியவராகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து அவங்க ரெண்டு பேரு வீட்டுல இருந்து காமனான ஒரு ஆளாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் போறாங்க. டைவர்ஸ் போன பிறகு சைல்டு யாருக்கிட்ட இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இஷ்யூ, ஒரு டிஸ்பியூட் வருது. அப்போ இதை வந்து நேராக வந்து ஃபேமிலி கோர்ட்டுக்கு போயிட்டு ஃபைட் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, அது ஒரு 3 வருஷம் ஆகும் வரத்துக்கு. அதுக்குள்ள அந்த பசங்களும் வந்துருங்க. ஓகே, ஸோ அதனால அங்கேயும் நமக்கு வந்து ப்ராப்பரான வந்து ஒரு இதுவும் கிடைக்காது, நீதி வந்து கொஞ்சம் டிலே ஆகுறதுனால இப்போ என்ன பண்ணலாம், மீடியேஷன் பண்ணலாம். மீடியேஷன்னா வந்து ஒரு நியூட்ரல் தேர்ட் பார்ட்டியால வந்து சொல்லுவாருப்பா, இது வந்து நீங்களே வந்து இது ரிசால்வ் பண்ணுங்க, வீக்கெண்ட் வந்து இங்கே கொண்டு வாங்க. ஓகே, வீக்கெண்ட் அப்பா பார்த்துக்கிட்டோம், இல்லைன்னா வந்து வீக் டே அப்பா பார்த்துக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரியான இது வந்து நார்மலாக அவங்களே வந்து செட்டில் பண்ணிக்கிறது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, கமர்ஷியல், ஒர்க் பிளேஸ் டிஸ்பியூட்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கெல்லாம் வந்து ஒரு மீடியேஷன் தேவைப்படுது நமக்கு. ஸோ நெகோசியேஷனுக்கும் மீடியேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது 4மே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இந்த சப்ஜெக்டே, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த சப்ஜெக்டை சுத்தி நெகோசியேஷன், மீடியேஷன், கன்சிலியேஷன் அண்ட் ஆர்பிட்ரேஷன் தான் வரும். ஓகேவா, பட் இது 4த்துக்கும் வித்தியாசம் தெரியணும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், பட் எல்லாமே ஒண்ணு கிடையாது. ஓகே, ஸோ மீடியேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நியூட்ரல் தேர்ட் பார்ட்டி மீடியேட்டர் இருப்பாரு. ஓகே, இது இவர் என்ன பண்ணுவாரு, இவர் வந்து தனிப்பட்ட முறையில இந்த சைடும் சாயாம அந்த சைடும் சாயாம ப்ராப்பரா ஒரு 2-3 சாய்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா வந்து அந்த சாய்ஸ் வந்து எடுத்துட்டு அவங்க வந்து ரெசல்யூஷன் தானா பண்ணிடுறது தான் மீடியேஷன். ஓகேங்களா. அப்புறம் வந்து கன்சிலியேஷன். கன்சிலியேஷன் எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு இஷ்யூ வந்துருச்சு. ஓகே,
ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரணும் இப்போ. ஓகேவா? ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரணும். இப்போ வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு ஒர்க்கர் வந்து அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. வேலையை விட்டு தூக்கின உடனே அவருக்கு வந்து லேபர் என்ன பண்றாரு, எனக்கு வந்து வேலை ரொம்ப முக்கியம் இப்போ. ஏன்னா நான் இப்போ வந்து நான் பீக் டைம்ல இருக்கேன். என் பசங்களை காலேஜில் சேர்க்கணும், எனக்கு லோன் இருக்கு, எனக்கு இப்போ வேலை ஒரு கை போயிடுச்சு, இல்லை 2 கை போயிடுச்சு, என்னால் வந்து வேற வேலை கிடைக்காது, எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு இதுவான இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரு. அவங்களுக்கு வந்து இன்னொரு சைடு என்ன சொல்லுது, அந்த கம்பெனி வந்து வேலையை விட்டு தூக்கிடுச்சு. அப்போ வந்து இவர் எங்க போவாரு? ஓகே, நேரா லேபர் கோர்ட்டு போனாரா? லேபர் கோர்ட்டு போனாரா டைம் ஆகும். ஓகே, ஸோ அதனால நடுவில் ஒரு கன்சிலியேட்டர் இருப்பார். ஓகே, கன்சிலியேட்டர் வந்து 2 பேருக்கு அகைன் காமன் பார்ட்டி. கன்சிலியேட்டர் மே மீட் பார்ட்டி செப்பரேட்லி. ஓகே, பார்ட்டிஸ் மே அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் சஜஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இவரு தான் வந்து அந்த சஜஷன் சொல்லுவாரு. ஓகே, இந்த கன்சிலியேட்டர் தான் வந்து சஜஷன் சொல்லுவாரு. சஜஷன் சொல்லி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு 2 பேருமே அக்ரி பண்ண ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு பேர் தான் ஓகே கன்சிலியேட்டர். ஸோ இவர் லேபர் கன்சிலியேட்டர் வந்து என்ன பண்ணுவாரு, சஜஸ்ட் செட்டில்மெண்ட் the employer agrees to pay compensation. ஸோ இது வந்து கன்சிலியேஷன். 4வது ஆர்பிட்ரேஷன். ஓகே, ஆர்பிட்ரேஷன் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஓகே, ஒரு கான்ட்ராக்டர் இருக்காரு, ஒரு கிளைண்ட் இருக்காங்க. ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆயிடுச்சு. சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டே இருக்கணுமே, இல்லை மெட்ரோ ப்ராஜெக்டே இருக்கணுமே, மெட்ரோ ப்ராஜெக்ட் டிலே ஆயிடுச்சு. ஓகே, மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து ஒரு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆனா 3 வருஷத்துல முடியல. அவங்க 3 வருஷத்துல முடிக்காம கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 வருஷம் ஆயிடுதுன்னா, அந்த 6 வருஷம் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு காசு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நியாயமான டிலே தான் ஆச்சு. ஓகே, ஏன்னா வந்து அக்யூசிஷன் ஆகல, இது ஆகல. இப்போ வந்து அந்த அந்த இடத்துக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஒரு கிளியரன்ஸ் வரல. அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ காசு கேட்க அவங்களால காசு கொடுக்க முடியல. இது எப்படி வந்து இது வந்து ரிசால்வ் பண்றது? எங்கேயுமே வந்து கான்ஃபிளிக்ட் வராம ஒரு வேலை நடக்கவே நடக்காதுங்க. ஓகே, அதுவும் காசு சம்மந்தப்பட்டு வந்துச்சுன்னா ஒரு சைடு வந்து காசு கொடுக்குறவங்க வந்து காசை கம்மி பண்ணணும்னு நினைப்பான். அதே ஆப்போசிட் சைடு வந்து காசு எப்படி ஜாஸ்தி வாங்கணும்னு நினைப்பான். ஓகே, இல்லைன்னா வந்து வேலையை எப்படி கம்மி பண்ணி குவாலிட்டியை கம்மி பண்ணி எப்படி வந்து ப்ராஃபிட் அடிக்கணும்னு நினைப்பான். இப்படி எப்படி பார்த்தாலும் கான்ஃபிளிக்ட், எந்த ஒரு ஆக்டிவிட்டி எடுத்தாலும் நியாயமா நடக்கிற விஷயங்கள் இப்ப எதுவுமே நடக்கிறது கிடையாது. ஒரு 50 20 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 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 வேலை செய்யணும்னா கூட ஒரு ஒரு நியாயம் அட்லீஸ்ட் ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எப்படி வந்து பைசா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு இதுதான் இருக்குது. அது ஈவன் டாக்டர் தொழிலா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து வக்கீல் தொழிலா இருக்கட்டும், எந்த தொழிலா இருந்தாலும் அவங்க காசு கொடுத்தா அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இல்லையே தவிர, அதை எப்படி நம்ம வந்து நம்ம சைடு படத்தை வந்து எடுக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டு தான் வந்து எல்லாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து டிஸ்பியூட் ரைஸ் ஆகி தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாமே ஈக்குவலண்டாக பண்ணி கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அந்த டிஸ்பியூட் ரைஸ் ஆகும்போது இது எப்படி ரிசால்வ் பண்ணுறது? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஆர்பிட்ரேஷன் நடக்குது. ஓகே, ஸோ ஆர்பிட்ரேட்டர் அப்படின்றவர் ஒரு தனியான ஒரு கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஆள். ஓகே, ஸோ அவங்க வந்து தே ஹியர் போத் சைட்ஸ் அண்ட் டெலிவர்ஸ் அ பைண்டிங் டெசிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி கட்டல. ஓகே, ஒரு கம்பெனிக்கும் ஒரு இன்கம் டேக்ஸுக்கும் வந்து ஒரு இப்போ ஒரு இஷ்யூ வருது. ஓகே, அவன் வந்து நோட்டீஸ் அனுப்புனா அந்த நோட்டீஸ் எப்படி ரிசால்வ் பண்றது? அவன் மேல தப்பே இல்லை. ஓகே, அந்த கம்பெனி மேல தப்பே இல்லை அப்படின்னா வந்து எப்படி வந்து அந்த ரிசல்யூஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்பிட்ரேஷன் இருக்கும். ஓகே, ஆர்பிட்ரேட்டர் தான் வந்து அதை வந்து ரிசால்வ் பண்ணுவாரு. எப்போ நீ ஃபைன் இவ்வளோ கட்ட தேவையில்லப்பா, நீ வந்து இவ்வளோ கம்மி இவ்வளோ இதுவாக கட்டு. அப்போ 2 பேரும் ஒரு பாயிண்ட்ல வந்து ஒத்து வருவாங்க. ஸோ அந்த 2 பேருமே ஒத்து வர்றதுன்ற இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன நடக்குது, வின் சுச்சுவேஷன் நடக்குது. ஓகே, ஒருத்தர் வின் பண்ணல, ஒருத்தர் லூஸ் பண்ணல. இதே நீ கோர்ட்டுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவான், அவன் ஆர்டர் போடுவான். கோர்ட்டுக்கு போனீங்கனால ஆர்டர் தான். அப்போ ஆர்டர்னா ஒருத்தர் ஆட்டோமேட்டிக்காக தோக்குறான் இல்லையா? ஸோ தோக்குறான்ற பட்சத்தில் அதுவும் எப்படி சீக்கிரமாகவும் தோக்கல, டிலே ஆகி தோக்குறான். அப்போ அவனுக்கு டைம் வேஸ்ட்டு, காசு வேஸ்ட்டு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் தோக்கவும் தோத்துடுறான். அப்போ இன்னும் அவனுக்கு வலி வந்து இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் ரிசால்வ் பண்ணுறதுக்காக தான் அவுட் சைட் த கோர்ட்டு ரிசால்வ் பண்ணுங்கன்றது. கோர்ட்டே வந்து அந்த 29C இருக்கு இல்லையா, அதில் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகே, சிபிசியில் அதே வந்து ஒரு ஆப்ஷன் ஒரு இதுவாக
சொல்றாங்க செக்ஷன் 89ல ஆஃப் சிபிசில. ஓகே, செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட் அவுட் சைட் த கோர்ட். செக்ஷன் 89 நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிபிசி செக்ஷன் 89 ஆஃப் சிபிசி, செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட் அவுட் சைட் த கோர்ட். ஓகேங்களா? ஸோ இது மெயினா இது வந்து உங்களுக்கு மூணுத்துக்குமே வந்து வித்தியாசம் தெரியணும். வித்தியாசம் தெரியலனா ஏன்னா சுத்தி 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 இந்த இதுதான் வரப்போகுது நமக்கு. ஓகே, ஸோ ஒன்று வந்து நெகோசியேஷன்னா வித்தவுட் அந்த ரெண்டு பேருமே வந்து பேசி தீர்த்துறது நெகோசியேஷனு. மீடியேஷன் வந்து என்னன்னா நடுவில் ஒரு மீடியேட்டர் இருப்பாரு, செட்டில்மெண்ட் கிடையாதுங்க, அவங்க இஷ்யூ வந்து சால்வ் ஆகும் இங்க. ஓகே, அது மீடியேட்டரு. மூணாவது கன்சிலியேட்டர் வந்து அதுவும் தேர்ட் பார்ட்டி தான். ஓகே, பட் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் கொடுப்பாரு அவரு. ஓகே, சொல்யூஷன் கொடுப்பாரு, செட்டில்மெண்ட் கொடுப்பாரு. நாலாவது ஆர்பிட்ரேட்டர். ஆர்பிட்ரேட்டர் வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட் டெப்ளாய் பண்ண ஆர்பிட்ரேட்டரை விட இருப்பாங்க. ஓகே, அவங்க ரெண்டு பேருமே வந்து ரெண்டு சைடும் ஹியர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பைண்டிங் டிசிஷன் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா வந்து வின்வின் சுச்சுவேஷன்ல ரெண்டு பேருமே வந்து வெளில வருவாங்க. ஸோ தட் பேமெண்ட் ஆகட்டும் எதுவாக இருக்கட்டும் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்க இந்த சம்மரி டேபிள்ல ரொம்ப கிளியரா இருக்கு. ஓகே, ஸோ நெகோசியேஷன் பாருங்க, தேர்ட் பார்ட்டி கிடையாது. இதே மீடியேஷன்ல எஸ் இருப்பாங்க. நியூட்ரல் மீடியேட்டர்னா வந்து ரெண்டு பேருக்குமே வந்து நியூட்ரலா வந்து ஒரு டெசிஷன் கொடுக்குறது தான் நியூட்ரல் மீடியேட்டர். கன்சிலியேஷன் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து தேர்ட் பார்ட்டி ஆள் தான் இருப்பாரு. ஓகே, அவர் வந்து தான் வந்து ஆக்டிவ் கன்சிலியேட்டர் வந்து இதுல வந்து ஒரு 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 சைடு, அதாவது இப்போ வந்து அந்த தொழிலாளிக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொன்னால, ஸோ இவங்க வந்து ஒரு சைடு வந்து இருந்து அவர் எவ்வளவு காம்பன்சேஷன் வாங்கி தரணுமோ வாங்கி தருவாரு. அதே மாதிரி ஆர்பிட்ரேட்டர் பாருங்க, ஆர்பிட்ரேட்டர் வந்து நியூட்ரல் ஆர்பிட்ரேட்டர். இவங்களுக்கு வந்து பைண்டிங் அப்படின்னா வந்து ஒரு ஆர்டர் மாதிரி தான் அது. ஓகே, ஆர்டர் மாதிரி தான், பட் ஆனால் வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கம்பெனிஸ் இது பண்ணது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த அமௌண்ட் கொடுத்தாங்கன்ற ஆர்டர் வந்து போடும் ஆர்பிட்ரேஷன். சரிங்களா? ஸோ பைண்டிங் டெசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிட்ரேஷனுக்கு தான் எஸ், மீதி எல்லாமே நோ. நீ நெகோசியேஷன்ல ஃபாலோ பண்ணலாம் பண்ணாம போகலாம், மீடியேஷன்ல ஃபாலோ பண்ணலாம் பண்ணாம போகலாம், கன்சிலியேஷன்ல அந்த டிசிஷனை ஃபாலோ பண்ணலாம் பண்ணாம போகலாம். பட் வேற ஆர்பிட்ரேஷன்ல அவங்க கொடுக்குற ஆர்டரை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இது பாருங்க, அதே மாதிரி ஃபார்மாலிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃபார்மல். ஓகே, இது இன்ஃபார்மல், இது செமி ஃபார்மல், இது வந்து ஃபார்மலாக நடக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரெசல்யூஷன். ஸோ நம்ம சப்ஜெக்ட் உள்ள வரலாம். வேற எதனா டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஜேடிஆர் அண்ட் ஏடிஆர். ஜேடிஆர்னா ஜுடிஷியல் டிஸ்பியூட் ரெசல்யூஷனும் ஏடிஆருக்கும் என்ன டிஃபரன்ஸு ஓகே அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ இப்போ ஜேடிஆர்ல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஜட்ஜஸ் இருப்பாங்க, அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், கோர்ட் இருக்கும். ஓகே, தே வில் லுக் இன் டு த பாஸ்ட், தே வில் லுக் இன் டு த எவிடன்ஸு, அங்கே வந்து வின் லூஸ் இருக்கும். ஓகே, ஜென்ரல் ரூல்ஸ் செக்ஷன்ஸ்லாம் இருக்கும், ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜர் இருக்கும், லாயர் இருப்பாரு. ஓகே, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ரமைஸ்ன்றதே கிடையாது கோர்ட்ல. ஓகே, காம்ப்ரமைஸ்ன்னே நம்ம வந்து பண்ண முடியாது, வின் லூஸ் மாதிரி தான் இருக்கும். பட் வேற வந்து இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏடிஆர்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து இதில் அப்படியே ஆப்போசிட்டா வரும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்ட் பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஃபியூச்சர் தான் பார்ப்பாங்க. அங்கே வந்து வின் சுச்சுவேஷன் நடக்கும். ஓகே, அதே சமயத்தில் வந்து இட் லீட்ஸ் டு காம்ப்ரமைஸ், போத் ரெண்டு பேருமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜேடிஆர் அண்ட் ஏடிஆர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன், கன்சிலியேஷன், மீடியேஷன், ஆர்பிட்ரேஷன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. ஸோ இப்போ இதில் கொரிஸ் இல்லைன்னா இவர் போட்டு பஞ்சாயத்து. ஓகே, ஸோ ஏடிஆர்ல வந்து பஞ்சாயத்தினுடைய இது என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பஞ்சாயத்து இல்லை, பட் ஆனால் வந்து இருந்தாலும் ஜஸ்ட் அது வந்து பார்த்துங்க. ஓகே, பேஜ் நம்பர் 38.
So Panchayat in alternative dispute resolution. So Mahatma Gandhi and Panchayat. So Mahatma Gandhi okay, he has actually advocated that government village பாத்தீங்கன்னா மெயினா பஞ்சாயத்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க ஆனுவலி எலெக்டட் பை அடல்ட் வில்லேஜஸ். ஓகே, அவங்களுக்கு ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஓகே, அவங்க தான் தே ஷுட் பி டீச்சிங் த வில்லேஜஸ் டு அவாய்ட் த டிஸ்பியூட்ஸ். ஓகே, அங்க உள்ள ஏன்னா நம்மளுடைய கண்ட்ரின்னு எடுத்தீங்கன்னா 80% ஆர் வில்லேஜஸ் ஓகே, 20% தான் அர்பன், மீதி எல்லாமே ரூரல் தான். ஸோ அவங்களுக்குள்ளே எப்படி டிஸ்பியூட் ரெசல்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கே நம்ம ஒரு ஐடியா சொல்லி தரணும் அப்படின்னு காந்தி அந்த டைம்ல சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இப்போ நிறைய கான்ஸ்டிடியூஷன் ரெகக்னிஷன் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னா there are several articles, ஓகேங்களா, which speak about இது. ஓகே, several articles இருக்கு which tells about இந்த பஞ்சாயத்துடைய ஒரு தலைவர் எப்படி தேர்ந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் அவங்களே கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அப்புறம் கிராம் நியாயாலயாஸ் ஆக்ட் அப்படின்னா கிராமத்துல ஒரு நியாயாலயா அப்படின்னு ஒரு நியாயாலயா அப்படின்னா கோர்ட்டு. ஓகே, ஸோ கிராமத்துல ஒரு குட்டி கோர்ட்டு, அது இதுதான் கிராம் நியாயாலயா. அதுக்கு ஜுடிஷியல் ஆபீசர்ஸ், நியாயாதிகாரிஸ் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா அப்படி இருந்தும் ஏன் இந்த வில்லேஜஸ் சூசைட் நடக்குதுன்னு தெரியல. ஓகே, ஸோ இதெல்லாம் போய் எங்க பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா நிறைய செக்ஷன் சொல்லிருக்காங்க கிராம் நியாயாலயாஸ் ஆக்ட்ல. அதுல எப்படி அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கணும், என்ன லிமிடேஷன் இருக்கணும். ஓகே, எப்போ அவங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம், எக்ஸிகியூஷன் பண்ணலாம். ஓகே, அவங்களுக்கு ஒரு சில பவர்ஸ்லாம் இருக்கும், சும்மா சொல்லிட்டு போறது கிடையாது. ஓகே, ஸோ அவங்களுக்கும் அந்த பஞ்சாயத்து அவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் அதை எப்படி ரெசல்யூஷன் பண்ணணும், அவங்களுக்கும் ஒரு சில பவர்ஸ் பற்றிலாம் இந்த இது பேசுது. ஓகேவா, ஸோ அப்புறம் லோக்பால். லோக்பால் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ லோக்பால்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்டேக்கர். லோக்பால் மீன்ஸ் கேர்டேக்கர் ஆஃப் பீப்புள். பேஜ் நம்பர் 48. Okay, Lokpal is an anti-corruption authority who represents the public interest. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they check the corruption, negligence, inefficiency, delay, bias, abuse of power of government servants. Okay, including ministers. ஸோ அவங்களுடைய வேலையே லோக்பாலுடைய வேலையே என்னன்னா இந்த மாதிரியான கரப்ஷன் தான் பண்றாங்க இல்லையா, இவங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்குதான் லோக்பால். ஓகே, லோக்பால் சேஃப்கார்டு த சிட்டிசன்ஸ் அகைன்ஸ்ட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ரொம்ப முக்கியமானது நீங்க பாருங்க, முக்கியமா கொடுத்துருக்க மாதிரி தான் லோக்பால். சேஃப்கார்டு த சிட்டிசன் ஃப்ரம் மிஸ்யூஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், மிஸ்யூஸ் ஆஃப் த பவர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா ஒரு போலீஸ்காரங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசரா இருக்கலாம். ஸோ தே ஷுட் நாட் யூஸ் மிஸ்யூஸ் ஆஃப் பவர். மிஸ்யூஸ் ஆஃப் பவர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பப்ளிக் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா நம்ம அவங்கள நம்ம கோர்ட்ல நிக்க வைக்கிறதுக்கு பதிலாக லோக்பால்ல போய் சொன்னீங்கன்னா லோக்பால்ல அது வில் பி அவங்களுக்கு இதை சரி பண்ணி தருவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் இது லோக்பால். ஸோ இதுக்கும் ஸ்பெஷல் கோர்ட் கான்ஸ்டிடியூட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், டிக்ளரேஷன் ஆஃப் அசெட் அண்ட் ஆனுவல் ரிட்டர்ன். ஸோ இது எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ இதான் லோக்பால். நான் ஹை லெவல்ல சொல்லிட்டேன். இதுல டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்புறம் லோகயுக்தா. லோகயுக்தானா என்ன? லோகயுக்தா மெயினான கொஸ்டின் தான் என்னன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ லோகயுக்தா பேஜ் நம்பர் 53. So Lokayukta means appointed by the people. Okay, Lokayukta is an officer of the state. Okay, he is a ombudsman. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களும் அதே மாதிரிதான். ஓகே, அதாவது கரப்ஷன், நெக்லிஜென்ஸ், இன்எஃபிஷியன்சி, டிலே, பயாஸ் இதெல்லாம் நடக்குது இல்லையா, அது மேல எழுதிக்கணும். இன்எஃபிஷியன்சி, பயாஸ், நெக்லிஜென்ஸ், அபியூஸ் ஆஃப் பவர், டிலே, கரப்ஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இவங்களை அதே டைம்ல இவங்களை ஃபிக்ஸ் பண்றது.
அதாவது என்கொயரி பண்ணி அவங்கள வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இது பண்றது பேர் தான் வந்து லோகயுக்தா. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் லோக்பால் அண்ட் லோகயுக்தா வந்து லோக்பால் வந்து ஓகே அவங்கள வந்து ஆன்டி கரப்ஷன் அத்தாரிட்டி. ஓகே அவங்க வந்து இட் இஸ் டெப்ளாய்டு பை த கவர்மெண்ட். பட் வேற இங்க வந்து பாத்தீங்கன்னா லோகயுக்தா வந்து லோகயுக்தா யாரு இது பண்றா டெப்ளாய் பண்ற ஒரு நிமிஷம். So Lokayukta consists of one chairman. Composition page number 55. Lokayukta consists of one chairman, two members, who may be either sitting or retired judges. ஓகேங்களா. ஸோ காம்போசிஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா தி ஒர்க் அண்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் லோக்பால். ஸோ லோக்பால் லோகயுக்தா. ஓகே லோக்பாலுக்கு தான் அந்த லோகயுக்தா வருது. ஓகே. ஸோ இங்கே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி நீங்க வந்து ரைஸ் பண்ணணும், எப்படி வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, ஓகே இதெல்லாம் வந்து நீங்க பார்ப்பீங்க. ஸோ Lokayukta means appointed by the people. Okay, Lokayukta is an officer of the state. So அவங்க தான் வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த மாதிரி இன்எஃபிஷியன்சி, அபியூஸ் ஆஃப் பவர், கரப்ஷன், டிலேஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க தான் வந்து செக் பண்ணுவாங்க. Lokayukta வந்து they check ministers, public servants and officers of the state. Okay, so அவங்க minister they have the power to check the even the minister. Okay, and anti-corruption bureau. ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்களுக்கு ஃபுல் பவர் இருக்கு. அப்புறம் வந்து லோக் அதாலத். ஸோ லோக் அதாலத் இப்போ நான் பேசுறது எல்லாமே வந்து அவுட் சைட் த கோர்ட் தான். ஓகே. ஸோ லோக் அதாலத் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. பார்ட் பில வந்து 3 தடவை கேட்டிருக்காங்க, பார்ட் ஏல 5 தடவை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ லோக் அதாலத்னா என்ன அப்படின்னா லோக் அதாலத்னா பீப்புள்ஸ் கோர்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸ் எனக்கு வந்து மாசம் வந்து 20,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க வந்து டைரக்டா போய் ஃபேமிலி கோர்ட்ல போய் அப்ரோச் பண்ணி ஒரு இஷ்யூவை ஃபைல் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் யூ கேன் ஆல்சோ ஃபைல் இட் இன் லோக் அதாலத். ஓகே. லோக் அதாலத் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அங்க பாத்தீங்கன்னா தெர் இஸ் நோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். கஷ்டப்படுறாங்கன்னா ஆமா கஷ்டப்படுறாங்க, நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, நான் வந்து ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், கூட 20,000 ரூபாய் ஃபேமிலிக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்து லோக் அதாலத். அங்க வந்து நிறைய செக்ஷன்ஸ் அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஸோ தெர் இஸ் நோ கோர்ட் ஃபீ ஃபார் அஸ். மெயின்லி வந்து காம்ப்ரமைஸ் அண்ட் செட்டில்மெண்ட்டுக்கு தான் வந்து அங்கே யூஸ் பண்றாங்க. ஓகே. அதே சமயம் பார்த்தீங்கன்னா எனி நேச்சர் ஆஃப் கேசஸ் பாருங்க, எனி பெண்டிங் கேசஸ் இதெல்லாம் வந்து அங்கே நடக்கும். ஓகே. ஸோ காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா லோக் அதாலத்தில் யார் இருப்பாங்கன்னா காம்போசிஷன் அதாவது ஸ்டேட் லெவல்ல. ஓகே. அதே மாதிரி ஸ்டேட் லெவல்ல யார் இருப்பாங்கன்னா வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி ஆஃப் த ஹைகோர்ட் இருப்பாரு. அதே வந்து ஹைகோர்ட் லெவல்லன்னா வந்து சிட்டிங் ஆர் ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட், பேஜ் நம்பர் 60. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் லோக் அதாலத் இருக்கு. அங்கேயும் பாத்தீங்கன்னா வந்து சிட்டிங் ஆர் ரிட்டையர்டு ஜுடிஷியல் ஆஃபீஸர். ஓகே. ஃப்ரம் மெம்பர் ஆஃப் எனி லீகல் ப்ரொஃபஷன். ஓகே. அங்க வந்து ஒரு விமனா கூட இருக்கலாம். ஓகே. ஒரு விமனுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இது இருக்கு. ஸோ தாலுக் லெவல்லையும் இருக்கு லோக் அதாலத். ஸோ ஒரு சோஷியல் ஒர்க்கரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வந்து லீகல் ப்ரொஃபஷனா இருக்கலாம். ஆக்சுவலா நம்ம வந்து முடிச்சுட்டு கூட நம்ம நார்மலா இந்த மாதிரி அட்வொகேட் எதுவும் முடிச்சுட்டு கூட நம்ம வந்து ஒரு மெம்பர் ஆஃப் லோக் அதாலத் ஆகலாம். ஓகே. அதுல ஒரு ஸ்பெசிபிக் கோர்சஸ்லாம் இருக்கு. நீங்க ஜட்ஜு தான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. லோக் அதாலத்லயே நம்ம வந்து ஒரு மீடியேட்டராவோ இல்லை ஒரு கன்சிலியேட்டராவோ நம்ம வந்து போய் உட்கார்றதுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அந்த ஒரு எக்ஸாம்ஸ் ஐ திங்க் வி ஹேவ் சம் எக்ஸாம்ஸ் ஆல்சோ ஃபார் தட். ஓகே. ஸோ இது ஒன்று. அப்புறம் வந்து ரோல் ஆஃப் ஃபேமிலி கோர்ட்ஸ் இன் ஏரியா. ஸோ இப்போலாம் நீங்கள் ஃபேமிலி கோர்ட்டுக்கெலாம் போனோன்னா அவங்க கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து மீடியேஷன் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு மீடியேஷன் பண்ணிட்டு வாங்கன்னு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அவங்க. ஓகேங்களா.
ஸோ வந்து செட்டில்மெண்ட் வந்து அங்கேயே பேசிட்டு வந்துடுங்க. உங்களுக்குள்ளேயே வந்து டிஸ்பியூட் இருந்ததுன்னா வந்து ஸோ அந்த மீடியேஷன் பண்ற இடம் அப்படின்னா இப்போ ஹைகோர்ட்லேயே இருக்கு அந்த மாதிரி நிறைய. ஓகே, அவங்க வந்து போய் ஒரு ஒரு 3 சிட்டிங் 4 சிட்டிங் உட்காருவாங்க. ஓகே, 4 சிட்டிங் உட்காந்து அவங்க வீட்டு இருக்கிற பிரச்சனையை சொல்லி, இந்த சைடு இருக்கிற பிரச்சனையை சொல்லி, ஓகே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் அட்வைசரா இருப்பாங்க மெயினா. ஸோ அங்க உட்காந்து எதிர்க்க உட்காந்துருக்க ஆளு வந்து అరే అది ఫ్రిడ్జ్ లాగా ఉండేది పాడైపోతాయి అది తీసి పైన ఒకటి నల్ల ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து வெளியிலேயே வந்து செட்டில்மெண்ட் வந்து ரெசல்யூட் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் அந்த ஒரு ஃபேமிலி கோர்ட்லயும் வந்து சாரி அந்த மீடியேஷன்லயும் அவங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருவாங்க. ரிப்போர்ட் எழுதின உடனே நேராக வந்து அது ஃபேமிலி கோர்ட்டுக்கு போயிடும். ஓகே, ஃபேமிலி கோர்ட்டுக்கு போயிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட்டே ஆக மாட்டேங்குது, ஓகே, கோர்ட்டு தான் நீங்க தான் வந்து செட்டில் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல தான் அது வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து கோர்ட்டே எடுத்துக்கிறாங்க. ஓகே, பிகாஸ் தெர் இஸ் அ ப்ரொசீடிங். ஸோ இந்த ப்ரொசீடிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஓகே, அவங்களுக்கு வந்து எக்ஸிகியூஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் ஆர்டரும் இருக்கு. ஓகே, செக்ஷன் 18 ஸ்பீக்ஸ் அபவுட் தட். இங்க பாருங்க, எக்ஸிகியூஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் ஆர்டர். ஸோ ஃபேமிலி கோர்ட் மெயினா வந்து they have the power to give the order for any family related issues. Okay, so I will pause here. Okay, so இப்போ வந்து chapter 5, okay, conciliation and settlement of disputes. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் தாங்க. ஏன்னா வந்து எல்லாமே கேட்டிருக்காங்க. 5.1, 5.2, 5.3 எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ 5.1 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கன்சிடரேஷன் பேஜ் நம்பர் 109. ஓகே, ஸோ ஆர்பிட்ரேஷன், ரீகன்சிலியேஷன், ஸோ ரெஃபரன்ஸ் ஆர்பிட்ரேஷன் அண்ட் ரீகன்சிலியேஷன் இதெல்லாமே ஒரு செக்ஷன்ஸுங்க. ஓகேங்களா. ஸோ செக்ஷன்ஸ் பொறுத்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செக்ஷன் வந்து சிபிசி, இது எல்லாமே சிபிசி செக்ஷன் தான் இது. ஸோ 89 of 2 of A வந்து ஆஃப் சிபிசி வந்து ரெஃபரன்ஸ் டு ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன், அதனுடைய ப்ராசஸ். ஓகே, அதில் வந்து எப்படி டிஸ்பியூட் ரெசல்யூட் பண்ணுறது இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான செக்ஷன்ஸ் படிச்சிங்க. ஓகேங்களா. மீடியேஷனுக்கு வந்து 89(2) of D. ஏன்னா இந்த செக்ஷனே இல்லாம இருந்தாதான் வந்து நீங்க எந்த ஒரு பிரகாரம் வந்து ஆர்பிட்ரேஷன் பண்றீங்கன்ற மாதிரிலாம் கேட்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு சிபிசிலே இந்த ஒரு செக்ஷனுக்கு அண்டர் ஆர்பிட்ரேஷன் இதெல்லாம் பண்ற மாதிரி ஒரு செட்டப்பே இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க அவுட் சைட் ஆஃப் த கோர்ட் பண்ணாலும் இட் இஸ் கம்மிங் அண்டர் த சிபிசி செக்ஷன்ஸ் தான். ஸோ ஓகேவா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 89 of ஆர்டர் 10 ரூல் 1 of ஏபிசி பாத்தீங்கன்னா அதே மாதிரி டைரக்ஷன் ஆஃப் கோர்ட் டு ஆப்ட் ஏடிஆர் பத்தி சொல்லியிருக்காங்க. அப்பியரன்ஸ் பிஃபோர் கன்சிடரேஷன் இதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ஏடிஆர் பண்றீங்க அப்படின்னா வந்து அதுக்கும் வந்து சர்டன் ப்ராசஸ் இருக்கு. ஓகேங்களா. நீங்க வந்து அப்பியர் ஆகணும், அப்புறம் வந்து அவங்க வந்துட்டு கோர்ட் ஃபிக்ஸஸ் டேட் ஆஃப் அப்பியரன்ஸ், பார்ட்டி ஷால் அப்பியர், அதுக்கப்புறம் 2 பேரும் பேசுறீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு வரீங்க. ஸோ இதுக்கும் வந்து ஒரு செக்ஷன்ஸ் இருக்கு. எப்படி வந்து சிபிசிக்கு வந்து ஒரு டிஸ்பியூட் இது பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராசஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ப்ராசஸ் வந்து இங்கே ஃபாலோ பண்றாங்க. ஸோ கன்சிலியேஷன் அக்ரிமெண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அப்ளிகேஷன் ஸ்கோப் ஆஃப் கன்சிலியேஷன் செக்ஷன் 116 இது என்ன சொல்லுது, எப்படி வந்து நீங்க வந்து ப்ரொசீஜர் கன்சென்சஸ் அரைவ் பண்றீங்க. கன்சென்சஸ்னா வந்து 2 பேருக்குமே உடன்பட்ட ஒரு இப்போ ஒரு அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு எங்க வரீங்க, ஓகே, அப்படின்றத பத்தி சொல்றதுதான் வந்து இந்த செக்ஷன் 61 ஆஃப் ஆக்ட். அதே மாதிரி செக்ஷன் 62, 63ல வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் கன்சிலியேட்டர் இருக்கணும், எப்படி அப்பாயின்மெண்ட், எப்படி வந்து கன்சிலியேட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும், இது எல்லாமே வந்து செக்ஷன்ல எல்லாமே கொடுத்துருக்கு. all these are coming under arbitration and conciliation act. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட்னே ஒன்று இருக்கு. ஓகே, நீங்க வந்து எப்படி ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணணும்,
அப்புறம் வந்து எப்படி வந்து உங்களோட எவிடன்ஸை சப்மிட் பண்ணணும், இது எல்லாமே வந்து இந்த இது இருக்கு. ஓகேவா? ஸோ பவர்ஸ் ஆஃப் இது இப்போ நான் இந்த ஃபிஃப்த் சாப்டர் எடுக்கிறேன், இது எல்லாமே முக்கியமானது. நீங்க எது படிக்கலன்னாலும் இந்த ஃபிஃப்த் சாப்டர் படிச்சீங்கன்னா போதும். ஃபிஃப்த்து ஃபோர்த் அந்த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிடரேஷன் ஆக்டை நீங்க படிச்சீங்கன்னா போதும். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் தான் ரொம்ப இது இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதனால ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் மட்டும் மெயினாக பார்த்துங்க. அப்புறம் வந்து லோக் அதாலத்து மெயினாக பார்த்துங்க. ஓகே. ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் கன்சிலேட்டர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்னென்ன பவர்லாம் இருக்குன்னா அந்தந்த செக்ஷன்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 69 பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் கன்சிலேட்டர். ஸோ ஒரு கன்சிலேட்டர் என்ன பண்ணுவாங்க? ஓகே. அப்புறம் வந்து கம்யூனிகேஷன் பிட்வீன் த கன்சிலேட்டர் அண்ட் பார்ட்டிஸ் அது எப்படி இருக்கும்? ஓகே. அப்புறம் வந்து அதுக்கு நடுவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ஸ், ஒரு கம்யூனிகேஷன் பிட்வீன் கன்சிலேஷன் அண்ட் பார்ட்டிஸ். அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அக்கார்டிங் டு செக்ஷன் 70 வந்து ஹவு டு பிரசன்ட் ஓகே அண்ட் எக்ஸ்பிளனேஷன் இஃப் தெர் இஸ் அ எவிடன்ஸ் நோ ஆல்சோ தட் ஹாஸ் டு பி கெப்ட் கான்ஃபிடென்ஷியல். இந்த மாதிரி ஒரு செக்ஷன் 70 வந்து டிஃபைன் பண்ணுது. அதே மாதிரி வந்து கோஆபரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ், ரெண்டு பேரும் வந்து கோஆபரேட் பண்ணணும், அங்க உட்காந்து அச்சுன்னு இருக்கக்கூடாது. ஓகே. எப்படி வந்து மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணணும், எப்படி வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ரிட்டர்ன்ல எப்படி ப்ரொவைட் பண்ணணும், இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் வந்து 71ல பத்தி பேசுறாங்க. 72ல வந்து they discuss about the suggestions for settlement of dispute. எப்படி வந்து சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, எப்படி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அது ரீசனபிளா அக்செப்டபிளா இருக்குமா? ஓகே. இதெல்லாம் வந்து அந்த சஜஷன்ஸ் செக்ஷன் 72 டிஃபைன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்க நிறைய டெக்னிக்ஸும் ஒரு கன்சிலியேஷன். இப்போ நீங்களே வந்து ஒரு கன்சிலியேட்டர் ஆவறீங்க அப்படின்னா வந்து ஸோ தெர் ஆர் 2 டெக்னிக்ஸ் டு கம் அப் வித் இது. ஸோ பார்த்தீங்கன்னா சோஷியலாகவும் எக்கனாமிக்கலாகவும் பொலிட்டிக்கலாகவும் தெர் ஆர் செவரல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஹேப்பனிங். இதெல்லாம் கன்சிலேஷன் மூலமாக தான் நம்ம வந்து அதை சரி பண்ண முடியும். ஓகே. ஸோ வேரியஸ் 2 டெக்னிக்ஸ் இருக்குங்க. ஃபேக்கல்டிவ் கன்சிலேஷன் அப்படின்னா வந்து ஃபெசிலிட்டேட்டிவ் கன்சிலேஷன் அப்படின்னா வந்து பார்ட்டிஸை ஃபர்ஸ்ட் பேச விட்டு ஓகே அவங்க கிட்ட இருக்கிற ஒப்பீனியன்ஸையும் அவங்க கிட்ட இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து வாங்குறது தான் வந்து ஃபெசிலிட்டேட்டிவ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு ரீசனுக்கு வரதான் ஃபெசிலிட்டேட்டிவ். வேற எவாலுவேட்டிவ் அப்படின்றது இப்போ வந்து கன்சிலேட்டர் வந்து அவங்களோட ஒப்பீனியனை வந்து சொல்றது. ஓகே. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே இல்லை வந்து இருக்கிற சிச்சுவேஷன் பிரகாரம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எவாலுவேட் பண்ணிட்டு அவங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஓகே ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டு இது பண்றதுக்கு பேர் வந்து எவாலுவேட்டிவ் கன்சிலேஷன். ஸோ 2 டெக்னிக்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஐடியலா வந்து கடைசியில வந்து இவங்க சொல்ற ரெக்கமெண்டேஷனை இந்த பார்ட்டி வந்து அக்செப்டும் பண்ணலாம் இல்லை ரிஜெக்டும் பண்ணிக்கலாம். ஸோ பைண்டிங் கிடையாது. ஓகேவா? ஸோ அதான் கன்சிலேட்டர். பட் வேற ஆர்பிட்ரேஷன் வந்து கண்டிப்பா பைண்டிங் பண்ணணும். ஓகே. ஸோ இதுல வந்து என்ஃபோர்சபிலிட்டி ஆஃப் கன்சிலேஷன் செட்டில்மெண்ட். இங்க பாருங்க இதெல்லாம் வந்து எப்படி வந்து அந்த என்ஃபோர்சபிலிட்டி ஸோ இந்த செட்டில்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம வந்து செட்டில் பண்றது? ஓகே. அது வந்து ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வர்றது, ப்ளஸ் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இது யாருக்குமே வெளியில தெரியாம இருக்கிறது. ஓகே. டெர்மினேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். ஓகே. ஸோ டெர்மினேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் தான் வந்து அந்த இஷ்யூவே வந்து சாதாரணமாக வந்து 2 பேர்ல யாருன்னா ஒருத்தவங்க விட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு செக்ஷனுக்கும் வந்து இந்த கன்சிலேட்டரி அண்ட் ஆர்பிட்ரரி ஆக்ட் வந்து எவ்வளோ காசு கொடுக்கணும், எவ்வளோ டெபாசிட் பண்ணணும், இது எல்லாமே வந்து இட் இஸ் கமிங் இயர். ஓகே. ஸோ இதுதான் 5th சாப்டர் வெரி இம்பார்ட்டன்ட். 5th and 4th ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். இப்போ 6th சாப்டர் ஃபேமிலி கோர்ட். ஃபேமிலி கோர்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதர் அல்டர்னேட்டிவ் மோட்ஸ் ஆஃப் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். ஓகே. ஸோ இதுல வந்து என்னன்னா நான் ஜஸ்ட் ஒரு ஹை லெவல்ல சொல்றேன். ஓகே. ஃபேமிலி கோர்ட் இஸ் கம்மிங் அண்டர் அதர் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மாடல். ஓகே. நம்பர் 1. இது நம்ம எல்லாமே ஃபுல்லா படிச்சது தான். நம்ம என்னென்ன பண்றோம் ஃபேமிலி கோர்ட்ல? ஓகே. அவங்க நல்லிட்டி ஆர் வேலிடிட்டி ஆஃப் மேரேஜ், டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ், ரெஸ்டிடியூஷன், செப்பரேஷன், டைவர்ஸ், மேட்ரிமோனியல் கேஸ்,
ஓகே, அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் கேஸு, கார்டியன்ஷிப் கேஸு, இதெல்லாம் வந்து நம்ம மெயின் கோர்ட்ல பண்ணாம டைரக்டா ஃபேமிலி கோர்ட்லயே பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சிலரி சர்வீசஸும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஃபேமிலி கவுன்சிலிங், ரீகன்சிலேஷனு, இன்வெஸ்டிகேஷன் சர்வீசஸ் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து நம்பர் ஒன். நம்பர் ஒன் அல்டர்னேட்டிவ் மோட்ஸ் ஆஃப் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். நம்பர் டூ ட்ரிபியூனல். ஓகே, ஸோ ட்ரிபியூனல்ல என்ன அப்படின்னா இங்க நீங்க பார்க்க வேண்டியது எத்தனை விதமான ட்ரிபியூனல் இருக்கு. ட்ரிபியூனல் என்னன்னா ஒரு மினி கோர்ட் மாதிரி. ஓகே, மினி கோர்ட்டு. ஓகே, யூஸ் டு சால்வ் வந்து இந்த ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் தான் நடக்குதுல்ல, இந்த மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் கிளைமு, அப்புறம் வந்து 2 இண்டஸ்ட்ரிக்கு நடுவுல ஒரு பெரிய ஒரு தகராறு நடக்குது, அப்புறம் வந்து இன்கம் டேக்ஸுக்கு நடுவுல வந்து தகராறு நடக்குது, அப்புறம் வந்து கஸ்டமர் டிஸ்பியூட். ஓகே, இதுவும் வந்து ஒரு இதுவும் நடக்குது அப்படின்னா வந்து ஸோ இதுதாங்க நான் சொன்னேன் இல்லையா. ஸோ தீஸ் ஆர் ஆல் பைண்டிங். ஓகே, இது வந்து ட்ரிபியூனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிபியூனல்ஸ்ல பைண்டிங்கா வருது சிலது எல்லாமே. ஸோ நீங்க வந்து ஃபேமிலி கோர்ட்ல அவங்க ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டிப்பா அது பைண்டிங்ல தான் போய் நிற்கும். ஓகேவா. ஃபேமிலி கவுன்சிலிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ ட்ரிபியூனல்லாம் என்ன மீனிங் ஆஃப் ட்ரிபியூனல்லாம் என்னன்னு பாருங்க. Tribunal means, page number 139, means a seat of a judge in the court. Okay, they perform adjudicatory functions. Okay, அப்புறம் வந்து quasi judicial functions அவங்க வந்து பாக்குறாங்க மெயினா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் என்னது, இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனல், இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல், ரயில்வே ரேட்ஸ் ட்ரிபியூனல், லேபர் ட்ரிபியூனல், இதெல்லாமே வந்து ட்ரிபியூனல் கோர்ட்டுன்னு இதுக்கு பேரு. ஸோ ட்ரிபியூனல் கோர்ட் அப்படின்னா வந்து ஒரு பெரிய கோர்ட்டு போறதுக்கு முன்னாடி சின்ன ட்ரிபியூனல்ல வந்து இங்கேயே வந்து சால்வ் பண்ணிக்கிறது தான் வந்து ட்ரிபியூனல். ஸோ ஆர்டிகல் 323B பிரகாரம் இந்த ட்ரிபியூனல் செட்டப் பண்றதை பத்தி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இண்டஸ்ட்ரியல் லேபர் டிஸ்பியூட், லேண்ட் ரிஃபார்ம் டிஸ்பியூட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க இங்கேயே சால்வ் பண்ணுவாங்க சின்ன ட்ரிபியூனல் கோர்ட்ல அப்படின்றாங்க. ஓகே, ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க. மெயினா என்னன்னா இது வந்து கிரியேட்டட் பை ரெலவெண்ட் ஸ்டாட்யூட்ஸ். ஓகே, ஸ்டாட்யூட்ஸ்ன்றது ஒரு செக்ஷன்ஸ் கிடையாது. இப்போ ஒரு மோட்டார் சைக்கிள்ல வந்து இந்த மாதிரி 2 பேர் ஹெல்மெட் போடணும் அப்படின்னா வந்து ஸ்டாட்யூட். ஓகே, ஸோ அந்த ரூல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணி நம்ம இது பண்றது. அப்புறம் வந்து இப்போ தே ஃபாலோ த பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா. தேர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், ஆக்ட் ஓப்பன்லி, ஃபேர்லி, இம்பார்ஷியலி. அதே மாதிரி தே ரெக்கார்டு த ஆர்டர் அண்ட் ப்ரொசீடிங், ஜுடிஷியல் ப்ரொசீடிங் நடக்கும். என்ஜாய் பவர் ஆஃப் சிவில் கோர்ட்டு. ஓகே, cannot contempt to produce evidence, cannot compel to produce evidence. ஸோ இதெல்லாம் வந்து கோர்ட்டு மாதிரியே தான் நடக்கும். பட் ஆனால் மினி கோர்ட் இது. ஓகே, கோர்ட்டுனுடைய அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து நடக்காது. வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குதுன்னா வந்து they run with the principles of natural justice. ஓகே, ஸோ இது ஏன் வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்து நிறைய ஓவர் பர்டன்டு. ஓகே, ஏன்னா கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஜட்ஜஸ் வந்து தேர் ஓவர் பர்டன் இருக்கு ஒர்க்கு. அதே மாதிரி வந்து இன்அடிக்குவேட் கோர்ட் இருக்கு. ஓகே, ஸோ இதனால வந்து இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வந்து குவிக்காக ரெசல்யூட் பண்றதுக்கு இந்த இடத்துல வந்து வேலை நடக்குது. ஸ்பீடி ஜஸ்டிஸ் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ இதனுடைய மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா மெரிட்ஸ் கொடுத்துருக்கான், டிமெரிட்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ மெரிட்ஸ் என்னன்னா effective results, speedy disposal, easy and immediate justice, cost is cheaper and negligible. Okay, whereas demerits பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நோ ஜெனரல் லா அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகே, இட் இஸ் அக்கார்டிங் டு த பெயின், ஹூ இஸ் ஹேவிங் த பெயின் அண்ட் ஹவு தே கேன் ரிலீவ் த பெயின். ஸ்ட்ரிக்டா வந்து தே ஆர் நாட் ஃபாலோயிங் த லா. ஓகே, ஸோ ட்ரிபியூனல் ஆர் நாட் யூனிஃபார்ம். ஓகே, ஏன்னா ஒரே மாதிரியான ரீசன்லாம் சொன்னேன்னா ஒரு ஜட்ஜி வந்து ரிசல்ட் சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க பழைய சொன்ன வெர்டிக்ட் எல்லாம் பார்த்து இது பண்ணி எல்லாமே ப்ராப்பரா ப்ரொசீஜரா பண்ணணும். பேர இங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அந்தந்த டைம்ல என்ன இருக்கோ அதை வந்து சால்வ் பண்றதா மெயினா இருக்கும். இங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது தான் மெயினா இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து தே ஆர் நாட் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ், தே டு நாட் ஃபாலோ ப்ரீசிடென்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, பழைய ப்ரீசிடென்ட் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு. They settle disputes based on the expediency. Expediency na speed up of இது. ஓகேங்களா. may have department bias. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பயாஸ் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனலுக்கு போனீங்கன்னா இன்கம் டேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. அதே மாதிரி வந்து
மோட்டார் சைக்கிள் ட்ரிபியூனல் போனீங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனும் வந்து இது சொல்லுவான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து டிமெரிட்ஸ். அப்போ நம்ம வந்து டிமெரிட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னா டைரக்டாக இதன் கோ ஃபார் கோர்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அண்ட் நேஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல். ஸோ இதெல்லாம் ட்ரிபியூனல் கோர்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 190 சென்ட்ரல் ட்ரிபியூனல் 146. 146. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட் 1985 இது ஒரு ஆக்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து ஆர்டிகல் 323 பிரகாரம் கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ் வந்து இங்க ட்ரிபியூனல் வந்து நீங்க செட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் பவர்ஸ்லாம் இருக்கு, அவங்களும் வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு, அவங்களும் வந்து சிவில் கோர்ட் பவர்ஸை என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ரைட் டு டேக் அசிஸ்டன்ஸ் ஆஃப் லீகல் பிராக்டிஷனர்ஸ் அண்ட் கவர்மெண்ட். ஸோ இதெல்லாம் சொல்றாங்க ட்ரிபியூனல் ஆக்ட்ல. ஓகே, இது வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் ஆக்ட் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு 2 இண்டஸ்ட்ரீஸ்க்கு நடுவில் ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட், இல்லைன்னா ஒரு லேபருக்கும் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு டிஸ்பியூட் நடக்குது, இல்லைன்னா வந்து ஒரு யூனியனுக்கும் ஒரு இதுக்கும் டிஸ்பியூட் நடக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டுக்கு வந்து நேஷனல் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல்ல நீங்கள் போய் ஃபைல் பண்ணிட்டு நீங்கள் ஃபார் ஸ்பீடி ஜஸ்டிஸ் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இதெல்லாமே செக்ஷன்ஸு, எல்லாமே செக்ஷன்ஸு. ஓகே, ஸோ என்ன மெயினாக செக்ஷன்ஸு, அந்த நேஷனல் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல்ல யாரெல்லாம் இருக்கலாம், என்ன குவாலிஃபிகேஷன்ல உட்காந்துருக்கலாம், ஆனால் வந்து யாரெல்லாம் போய் உட்காரக்கூடாது. ஓகே, அங்கே வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து இப்போ ஒரு பழைய ஜட்ஜா எதுனா இருக்கலாம், இல்லை ரிட்டையர்டு ஜட்ஜா இருக்கலாம். ஓகே, தே ஷுட் ஹேவ் அ மினிமம் குவாலிஃபிகேஷன் டு பி ஜட்ஜ் ஃபார் ட்ரிபியூனல். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே வந்து ப்ராப்பரான ரூல்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஜிஎஸ்டியை வந்து நீங்கள் வந்து டாக்ஸ் எவைட் பண்றீங்கன்னு வச்சுங்க. ஸோ அதுக்கு அந்த ஜிஎஸ்டிக்கு உண்டான ஹெச்எஸ்என் கோடு பிரகாரம் நீங்க வந்து கரெக்டா பண்ணிருக்கீங்களா, இல்லை வந்து ஹெச்எஸ்என் கோட்ல வேரியேஷன் இருக்கா, என்னைக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி அந்த ஹெச்எஸ்என் கோடு மாறுச்சு, இது எல்லாமே வந்து அந்த கோடுலயே வந்து நீங்க வந்து வேலையை பேசி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்பெசிபிக் டு இண்டஸ்ட்ரி. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமரோ இல்லைன்னா ஃபேமிலி கோர்ட்டோ இல்லை எதுவுமே எல்லாம் கோர்ட்டினுடைய அவ்வளோ பெரிய ப்ரொசீடிங்லாம் இங்க வந்து பேசணும்னு அவசியம் இல்லை. இப்போ 2 பேர் ஜிஎஸ்டிக்கு 2 பேருக்கு நடுவில் தகராறு நடக்குதுன்னா இது வந்து யாராருக்கு, இப்போ ஒரு சிஏக்கு ஒரு ஆடிட்டருக்கு வந்து அது விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த ஆடிட்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஆப்போசிட் சைடில் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இருக்கலாம். 2 பேரும் பேசி அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணி இமீடியட்டா குவிக்கா ரெசல்யூஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நான் ஃபைன் இவ்வளோ கட்டுறேன், இவ்வளோனால கட்ட முடியும், இது வந்து நீ இவ்வளோ கட்டணும் அவ்வளோ கட்டணும்ட்டு ரொம்ப பெருசாக போச்சுன்னா ப்ராபப்ளி இட் மே லீட் டு கோர்ட். ஓகே, ஆர் அதர்வைஸ் அங்கேயே வந்து செட்டில்மெண்ட் பண்ணி டிஸ்பியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து மோட்டார் ஆக்சிடென்ட். ஸோ ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சில இதுக்கு வந்து காம்பன்சேஷன் வரும், சிலது இன்சூரன்ஸ் லிட்டிகேஷன் இருக்கும். ஓகே, ஆக்சிடென்ட். ஸோ ஆக்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்டென்ஷனலாக பண்ணது கிடையாது, இன்டென்ஷனல் பண்ணால் கிரிமினலுக்கு போயிடும். பட் வேறஸ் வந்து ஆக்சிடென்ட் கிளைம் அப்புறம் வந்து இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் சப்ஜெக்ட் டு இந்த மோட்டார் சைக்கிள் ட்ரிபியூனல். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் தான் நீங்கள் நேராக வந்து மோட்டார் ஆக்சிடென்ட் ட்ரிபியூனல் நீங்கள் போயிடலாம். ஓகே, அதே மாதிரி கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ரிலேட்டட் இஷ்யூஸ்னாலும் நீங்கள் வந்து கன்சியூமர் ட்ரிபியூனலுக்கு போயிடலாம். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல்ல இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்தால் நீங்கள் நிறைய இன்கம் டேக்ஸ் நீங்கள் போய் ஒரு சிவில் கோர்ட்டில் உட்காந்து உங்களுக்கு எந்த காலத்தில் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும்? இட் வில் டேக் மினிமம் 2 years. அதாவது நீங்கள் இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனலுக்கு போயிட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் இன் 4 or 5 days. ஸோ இங்கே நெக்ஸ்ட் சாப்டருக்கு போயிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட். அப்படின்னா லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்னா வந்து பேஜ் நம்பர் 166. ஸோ ஆர்டிகல் 39A ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஓகே, ப்ரொமோட்ஸ் ஜஸ்டிஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி.
இப்போ வந்து இப்போ இந்த மோட்டார் சைக்கிள்லேயே நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, அந்த மோட்டார் சைக்கிள்லேயே வந்து ஒரு ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. நம்ம இந்தியன் கதை மாதிரி தான். இந்தியன் கதையில அந்த ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. ஒய்ஃப் வந்து ஒரு பூ விற்கிறம்மா. ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும். அதாவது இந்த மாதிரி செத்தவங்களுக்கு வந்து ஒரு 1 லேக் கொடுக்குறாங்கன்ட்டு யாரோ சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து போய் அக்ரி பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து யாரு போய் பார்க்கணும், என்ன பண்ணணுன்றதே தெரியாது. ஸோ அப்படி தெரியாத பட்சத்துல இவங்களுக்கு ஒரு லீகல் எய்டு வந்து தேவைப்படுது. ஓகே, ஸோ அதை ப்ரொவைட் பண்றதா இந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, they provide a free legal aid, okay, and the schemes, so that opportunities for justice are not denied to any citizen. Page number 166 கொடுத்துருக்காங்க பாருங்க. So equal justice is made available to the poor and weaker sections of the society. Okay, so இதுதான் வந்து Legal Services Authority Act. So இதுக்கு வந்து legal services to the weaker sections of the society. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நிறைய லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவலு, அப்புறம் வந்து நேஷனல் லெவல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, சுப்ரீம் கோர்ட் லீகல் சர்வீசஸ் கமிட்டி, இதெல்லாமே வந்து செக்ஷன்ஸ். அந்தந்த செக்ஷன்ஸ், ஓகே, ஸோ அந்தந்த செக்ஷன்ஸ்ல என்னென்னலாம் அந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியில வந்து என்ன கான்ஸ்டிடியூஷன், யார் யார் வந்து இதை இது பண்றா, ஓகே, காம்போசிஷன், என்னென்ன மாதிரியான சேர்மன் இருப்பாங்க, அதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அதெல்லாம் அதை பத்தி பேசுவாங்க காம்போசிஷன்ல. அப்புறம் வந்து மெம்பர் செக்ரட்டரி யார் இருப்பாங்க, அப்புறம் வந்து வேற எதனா டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ், அதர் கண்டிஷன், சேலரி அலவன்ஸ், இதை பத்திலாம் ஃபுல்லா வந்து இந்த இந்த செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இது ட்ரை தான் ஆக்சுவலா. இந்த நேஷனல் எல்எஸ்ஏக்கு கீழே இவங்களாம் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் எல்எஸ்ஏ இருக்கு, அப்புறம் வந்து ஸ்டேட் எல்எஸ்ஏ இருக்கு, ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. இதனுடைய செக்ஷன்ஸும் இதேதான். அப்புறம் வந்து ஹைகோர்ட் லீகல் சர்வீசஸ். இப்போ ஒரு ஹைகோர்ட் போறீங்க, அவங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து ஆள் இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஆளை வந்து டெப்ளாய் பண்ணோம் அப்படின்னா அது ஹைகோர்ட். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எல்எஸ்ஏ, பேஜ் நம்பர் 180. இவங்க தான் வந்து ஆக்சுவலா வந்து லோக் அதாலத்லாம் ஆர்கனைஸ் பண்றது. ஓகேங்களா? தே ஒன்லி கோஆர்டினேட் தி லீகல் சர்வீசஸ் கமிட்டி. லோக் அதாலத் பத்தி பேசணும் இல்லையா, இவங்க தான் வந்து வீக்லி ஒன்ஸ், ஓகே, அந்த லோக் அதாலத்லாம் செட் பண்ணிட்டு நீங்க வந்து இங்க வந்து உங்களுடைய ஃபைல் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த தேர்ஸ்டே வைப்பாங்க லோக் அதாலத்லாம். ஸோ நீங்க தேர்ஸ்டே வந்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து நம்ம வந்து அங்க அதுக்குன்னு வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஆஃபீஸ் போட்டு உட்காந்துருப்பாங்க, நீங்க வந்து அங்க போய் ஃபைல் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் செட்டப் பண்றது யாருன்னா இந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி தான். அதே மாதிரி தாலுக் லெவல்ல இருக்கிறது வந்து தாலுக் அத்தாரிட்டி. ஸோ இங்க வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் ஆர் ஷெட்யூல் ட்ரைப்ல வந்து அவங்களுடைய ஆளு யாருன்னா இருக்கணும். அப்புறம் வந்து விக்டிம் டிராபிகிங் இருக்காங்க பாருங்க, பெகர்ஸ், ஓகே, பிச்சைக்காரங்க, அப்புறம் வந்து ஹியூமன், இந்த மாதிரி ஒரு விமன் ஆர் சைல்டு, ஓகே, இல்லை வந்து டிசபிலிட்டி பர்சன், அப்புறம் வந்து ஒரு மாஸ் டிசாஸ்டர்ல வந்து அடிபட்டவங்க, அப்புறம் வந்து ஃப்ளட்டு, எர்த்குவேக், இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர், இவங்களுக்கு எல்லாம் வந்து லீகல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றவங்க தான் வந்து லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. ஓகே, அவங்களுக்கு தனியா ஒரு ஃபண்ட் இருக்கு. அதே மாதிரி நேஷனல் லீகல் எய்டு ஃபண்டு, அப்புறம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இது வந்து தனியா வந்து இந்த ஃபண்டும் வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்ஸ்க்கு உட்பட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று பார்க்குறோம். அப்புறம் வந்து லோக் அதாலத், ஆர்கனைசேஷன் ஆஃப் லோக் அதாலத், நான் சொன்னேன் இல்லையா, இவங்க தான் வந்து லோக் அதாலத்தை செட் பண்றாங்க. ஓகே, லோக் அதாலத் இது ஒரு முக்கியமான கொஸ்டின், இதை பார்த்துங்க. ஒரு செக்ஷன் ஆஃப் லோக் அதாலத் இருக்கு. இது ஒரு லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் தான் வரணும். செக்ஷன் 19(1) பிரகாரம் பார்த்தீங்கன்னா லோக் அதாலத்னா வந்து என்ன, அதனுடைய ஆர்கனைசேஷன், அதனுடைய எப்படி எப்படின்னா வந்து அந்த மெம்பர்ஸ் உள்ள இருப்பாங்க. ஓகே, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரிட்டையர்டு ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. ஓகே, அப்புறம் வந்து ஒரு அவங்க வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டியில எதனா ஒரு ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களாம் தான் மெயினா தே ஆர் தி. ஸோ அவங்களுக்கு ஒரு சில பவர்ஸ் எல்லாம் இருக்கு.
ஓகே, என்னென்ன பவர்ஸ் அப்படின்னா வந்து ஓத் இப்போ வந்து இந்த எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு உண்டான பவர்ஸ், அட்டெண்டன்ஸ் ஆஃப் விட்னஸ். ஓகே, ஸோ they cannot be just like that. ஓகே, ஸோ they are also having certain powers. ஓகே, அப்பியரன்ஸ் ஆகணும்னா அப்பியரன்ஸ் ஆகணும், சரியா? ஸோ அதுக்கு உண்டான இதுவும், ஸோ தே ஆர் த மெம்பர்ஸ் ஆர் பப்ளிக் சர்வன்ஸ். டெஃபினட்டாக வந்து அவங்க வந்து பப்ளிக் சர்வன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த செக்ஷன்ஸில் இந்த இந்த ஹெட்டிங்ஸை பார்த்துட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இது லோக் அதாலத். ஏன்னா லோக் அதாலத் அப்படின்றது அது ஒரு சிஸ்டம். ஓகே, அந்த சிஸ்டத்துக்குள்ள யாரெல்லாம் வராங்க, அது எப்படி ஃபண்டு பண்றாங்க, ஓகே, எப்படி வந்து அதை செட்டப் பண்றாங்க, அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்கு, இதை பற்றிலாம் ஃபுல்லாக படிக்கிறது தான் இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் லோக் அதாலத். ஸோ அப்புறம் லாஸ்ட் சாப்டர், லாஸ்ட் சாப்டர். ஓகே, என்ஜிஓஸ். என்ஜிஓஸ்னா யாரு? நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து என்ன பண்றாங்க? இது ஆக்சுவலா முக்கியமான கொஸ்டின்ஸ், எதுவுமே கேட்கல, ஒரே ஒரு தடவை 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஓகே, பட் இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த கிரீன் கமிட்டின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த பசுமை பசுமை சரி ஞாபகம் அந்த பேரு. ஸோ வேர்ல்டு வைடு இருக்காங்க அவங்க. அவங்க வந்து என்னன்னா, இப்போ ஏதாவது வந்து ஒரு வேர்ல்டு லெவல்ல வந்து ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட் அழிக்கிறாங்க, இல்லைன்னா வந்து கவர்மெண்ட் சும்மா இருக்கு, ஈவன் கவர்மெண்ட்டே வந்து அதை வந்து பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் இப்போ என்ஜிஓஸ் வந்து உள்ள வருவாங்க. ஓகே, தே ஆர் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் செட் அப் மெயின்லி ஃபார் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் தி என்விரான்மெண்ட். ஓகே, 197. ஸோ அவங்களுக்கு எப்படி வந்து காசு வருது அப்படின்னா, கிஃப்ட், டொனேஷனு, கான்ட்ரிபியூஷன்ஸு ஃப்ரம் வேரியஸ் இதுவெல்லாம் வருது. அவங்களுடைய வேலை என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா, ஓகே, சைல்டு ரைட்ஸு, ஓகேங்களா, சைல்டு ரைட்ஸு, விமன் ரைட்ஸு, ஹியூமன் ரைட்ஸு, பாவர்ட்டி அலிவேஷன், அடல்ட் லிட்ரஸி, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், இதெல்லாம் இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இவங்க வந்து தன்னிச்சை முறையில் இவங்களால வந்து செயல்பட முடியும். எதனா ஒரு பெரிய கேஸ் போடுறதுனால வந்து இவங்களால போட முடியும். ஓகே, என்ஜிஓஸ் அவங்களோட கேரக்டரிஸ்டிக் பாருங்க, they are for non-profit. ஓகே, they are legally constituted and organized. இந்த மாதிரி வந்து they have short term and long term objectives. ஓகே, work in geographical limits. they go to the grassroots level. அவங்க வந்து ஒரு எண்டு வரைக்கும் அவங்க வந்து போய் என்ன எதனால வந்து இந்த பிரச்சனை நடக்குதுன்ற லெவலில் அவங்களுக்கு வந்து ஃபுல் பவர் இருக்கு. அதே மாதிரி they are non-political. they are not politically influenced. ஸோ இவங்களால என்ன பண்ண முடியும்னா, தே கேன் எக்ஸ்பெரிமெண்ட் ஃப்ரீலி. அவங்க யாருக்கும் வந்து பயம் கிடையாது, அதனால வந்து தே கேன் எக்ஸ்பெரிமெண்ட் ஃப்ரீலி. ஃபார் எக்ஸாம்பிள், என்ஜிஓஸ் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வேறுங்க ஒரு சார்ஜில் போட்டு கேட்குறேன், வாட் ஆர் த லேட்டஸ்ட். என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னா, வாட் ஆர் த லேட்டஸ்ட் கேசஸ் ஹேண்டில்டு பை என்விரான்மெண்டல் என்ஜிஓன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ வணக்கம், நம்மளோட லேட்டாக. சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இது பார்த்துக்கலாம். ஸோ இட் ஹாஸ் அ குட் ரேப்போர்ட் வித் பீப்புள். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டு டொனேஷன்ஸ் வருது. ஓகே, ஸோ அங்கே வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. இட் இஸ் என்கரேஜ்டு பை த கவர்மெண்ட் ஆல்சோ. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ என்ஜிஓஸ் ஆர் இன்னும் என்கரேஜ் பை த கவர்மெண்ட். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட தனியாக ஒரு ஃபண்ட் இல்லாதனால அவங்களால ரொம்ப டெப்த்தாக போயிட்டு பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் லீடர்ஷிப் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் சப்போர்ட்டடாக, ஏன்னா கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்கல அவங்களுக்கு. கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்கறதுனால ஓகே, இது அவங்களுக்கு இருக்கிற ஃபண்டை வச்சு தான் அவங்களால வந்து ரன் பண்ண முடியும். ஓகே, இன்கேஸ் சம் ஒன் இஸ் பொலிட்டிக்கலி
இது பண்றாங்க அப்படின்னா வந்து அவங்களால வந்து ரொம்ப வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ ரோல் ஆஃப் என்ஜிஓஸ், அவங்க என்னென்னலாம் பண்றாங்க, அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 199. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா they create the awareness. Okay, they create the awareness for mass of people. Okay, Indian masses with poverty, poor literacy range, okay, are generally ignorant about the legal rights. ஸோ லீகல் ரைட்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியல இல்லையா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா they create general awareness. அப்புறம் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, கைடன்ஸ் தராங்க, கைடன்ஸ் டு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சர்டன் பாலிசிஸ், இது எல்லாமே அட்வைஸ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ஜிஓ தன்னிச்சையா செயல்படுறாங்க. ஓகே, ஸோ தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் வந்து ஃபைனலா பாத்தீங்கன்னா நேஷனல் என்ஜிஓ. இப்போ நம்ம பார்த்தது வந்து நார்மல் என்ஜிஓஸ். இங்க வந்து நேஷனல் என்ஜிஓ இந்தியா லெவல்ல. ஸோ அவங்களுக்கும் ஒரு சில அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ நேஷனல் என்ஜிஓ என்ன பண்றாங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ், they undertake teaching of law and procedures, okay, for the needy people. They award diploma, certification and professional distinction. ஸோ இவங்க வந்து இப்போ ஒரு என்விரான்மெண்டல் லெவல்ல எதனா ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னா வந்து இவங்க போயிட்டு அந்த ப்ராப்ளத்தை வந்து ரெசல்யூட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லி கவர்மெண்ட்ல எதனா வந்து ரிசல்ட் வேணும் அப்படின்னா வந்து தி கோ. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவலால பண்ண முடியாத விஷயங்களை இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் வந்து பண்ணுது. அது மட்டும் இல்லாம தி பப்ளிஷ் புக்ஸ், பீரியாடிக்கல்ஸ் அண்ட் ரிப்போர்ட் லிட்ரேச்சர். அப்புறம் வந்து தி பிகாஸ் என்னன்னா அங்கே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறதுனால ஓகே தி கேன் ஏபிள் டு ஹெல்ப். இப்போ வந்து என்னன்னா இந்த இல்லீகல் மைனிங் நான் ஒரு 4-5 கேஸ் கேட்டேன். ஓகே, 4-5 கேஸ் இல்லீகல் மைனிங் இன் டர்ட்டில் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இப்போ வந்து ஒரு மைனிங் வந்து இல்லீகலா நடக்குது அப்படி ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரியில அப்படின்னா வந்து இந்த என்ஜிஓஸ் தான் அதை எடுத்து போய் காட்டி அவங்கள வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு வந்து சொல்லி அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்க்ரோச்மெண்ட் இன் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் தமிழ்நாடு. ஸோ இதுவும் வந்து என்ஜிஓஸ் தான் மெயினாக வந்து போயிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 2023 மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் லேட்டஸ்ட். அப்புறம் வந்து வேஸ்ட் டம்பிங் இன் வசிஷ்டா வாட்டர் ஆந்திர பிரதேஷ் நவம்பர் 2024 ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ஜிஓஸ் வசிஷ்டா ரிவர்ல வந்து நிறைய வந்து வேஸ்ட் டம்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016 பிரகாரம் they have filed a case. அதே மாதிரி கேக்டஸ் ஸ்மக்லிங் கேஸ், அதாவது இந்த கேக்டஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு செடி இருக்கு இல்லையா பாலைவனத்துல, அதை வந்து ஸ்மக்லிங் பண்றது, அதை வந்து சில்லி அட்டாகமா டெசர்ட்ல வந்து இவங்க வந்து நிறைய கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அங்க என்ஜிஓஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இண்டிவிஜுவலால பண்ண முடியாதது வந்து இந்த நேஷனல் என்ஜிஓஸ் தே ஃபைல் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் அண்ட் தே நாட் ஃபைல் ஒன்லி அகேன்ஸ்ட் த ஹைகோர்ட் கவர்மெண்ட், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், தே ஈவன் ஃபைல் இன் இன்டர்நேஷனல் கோர்ட். ஓகே, பிகாஸ் தே ஹேவ் தட் தேர் ஓன் பவர் அண்ட் தே ஆர் ஃப்ரீ டு ஒர்க். ஓகே, அவங்க வந்து யாருடைய ஒரு இதுவும் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஓகே, யாருடைய வற்புறுத்தலும் இல்லாததுனால தே கேன் ஒர்க் ஃப்ரீலி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆர்பிட்ரேஷன் அப்புறம் வந்து கன்சிலேஷன் ஆர் மீடியேஷன் இங்கேயும் பண்ணுறாங்க. பண்ணிட்டு தே என்கரேஜ் தி கிரேட்டர் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன். ஓகே, அதுவும் இல்லாமல் நிறைய என்ஜிஓஸ் இருக்கிறதுனால தட் இண்டிவிஜுவல் என்ஜிஓஸ் ஆர் கலெக்டட் அக்ராஸ் நேஷன் வைடு அண்ட் எவ்ரி நேஷன் வைட் இஸ் கனெக்டட் அக்ராஸ் இன்டர்நேஷனல் லெவலில் என்ஜிஓஸ் வந்து கனெக்ட் ஆகுறதுனால அவங்களால எதுவும் எளிமையாக செய்ய முடியும், அவங்களால வந்து பவர்ஃபுல்லாகவும் இருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ இது ஒரு டவுட் கேட்டிருந்தாரு.
எதுக்கு வந்து பைண்டிங் இருக்கு இந்த நெகோசியேஷன் மீடியேஷன் அப்படின்ட்டு நான் அதை மட்டும் ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்றேன். ஏன்னா அது தெரிஞ்சாதான் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். இல்லைன்னா வந்து இந்த சாப்டர் படிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். ஓகே, ஸோ கண்டிப்பா வந்து இந்த சம்மரி டெஃபினட்டா உங்களுக்கு தெரியணும். நெகோசியேஷன், மீடியேஷன், கன்சிலியேஷன், ஆர்பிட்ரேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெகோசியேஷனை வந்து தேர்ட் பார்ட்டி கிடையாது, அவங்களுக்குள்ள தான் செட்டில் பண்ணிக்கிறது. வேற மீடியேஷனுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க, தே வில் பி நியூட்ரல். ஓகே, கன்சிலியேஷன்ல பாத்தீங்கன்னா கன்சிலியேஷனும் மீடியேஷனும் என்ன வித்தியாசம்னா இவங்க நியூட்ரலா இருப்பாங்க. பட் வேற கன்சிலியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து கை போயிடுச்சு, அவர் வந்து அவருடைய கம்பெனிக்கு அகேன்ஸ்டா வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த கை போனவருக்கு ஒரு ஆக்டிவ் கன்சிலியேட்டர் இருப்பார், அவர் தான் வந்து பேசி வாங்கி கொடுப்பாரு செட்டில்மெண்ட்டை. ஓகே, அங்க வந்து காமன் மீடியேட்டர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க வந்து ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு, அந்த இறந்ததுக்கு தான் ஒரு காம்பன்சேஷன் கேட்கறாரு. ஓகேவா, இறந்ததுக்கு காம்பன்சேஷன் பண்ணும்போது அவங்க உட்காந்து மீடியேஷன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க ரெண்டு பேருக்கும். ஓகே, ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பேசி வாங்கி தர்றது தான் வந்து கன்சிலேஷன். அதனால தான் இந்த ஆக்டிவ்ன்ற வார்த்தை இங்கே வருது. வேற மற்றதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல்னு வரும். ஓகே, அதனால இதை நீங்கள் நல்லா உன்னிப்பாக பாருங்க. வேற ஆர்பிட்ரேஷன் அப்படின்னா வந்து ஒரு கவர்மெண்ட், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கன்சியூமர் கோர்ட்டு, அப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் அப்பீலேட்டு, இதெல்லாம் வந்து ஆர்பிட்ரேஷன் கீழே வரும். ஓகே, மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே வந்து இது செட் பண்ணி வைக்கிறது. இவங்களுடைய ஆர்பிட்ரேட்டர் வந்து பைண்டிங்கா இருக்கும். ஓகே, பைண்டிங் இன் த சென்ஸ் அவங்களுடைய ஒரு ஆர்டர் வந்து நீங்க வந்து மதிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பட் பேசிதான் தீர்ப்பாங்க, பேசிதான் தீர்த்தாலும் வந்து யூ வில் பி ஹேவிங் தி பைண்டிங் அத்தாரிட்டி. வேற அதர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அது கிடையாது உங்களுக்கு. ஓகேவா, பைண்டிங் டிசிஷன் பாத்தீங்கன்னா நோ நோ, இவங்க சொல்ற ஆப்ஷன்ஸை நீங்க வந்து டோட்டலா வேணாம்னு சொல்லிட்டு நீங்க கோர்ட்டுக்கும் போயிடலாம். எனக்கு நான் 2 பேர் நெகோசியேஷன் பண்ணி பார்த்தோம், எனக்கு நெகோசியேஷன் ஆகல அப்படின்னா கோர்ட்டுக்கு போயிடலாம். இல்லை நெகோசியேஷன் ஆயிடுச்சுன்னா சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீடியேஷனு நோ சொன்னா நோ, இவங்க சொல்றதை ஏத்துக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி கன்சிலேஷன், பட் ஆனால் ஆர்பிட்ரேஷனே எஸ். இங்கே பாருங்க, ஃபார்மாலிட்டி பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன் இட் இஸ் இன்ஃபார்மல். ஓகே, நார்மலா ஒரு டேபிள் கடியில் ஒரு காஃபி குடிச்சு கூட பேசலாம். ஓகே, இட் இஸ் இன்ஃபார்மல். பட் வேற மீடியேஷன் அண்ட் கன்சிலேஷன் செமி ஃபார்மல். ஏன்னா அப்பியரன்ஸுக்கு நீங்க வரணும், ஆப்போசிட் பர்சன் வரணும். அதுலலாம் பார்த்தீங்கன்னா யூ கான்ட் எஸ்கேப். ஃபோன்லலாம் பேச முடியாது, நேரில் வரணும்னா நேரில் வரணும். ஸோ இதெல்லாம் செமி ஃபார்மல். பட் வேற ஆர்பிட்ரேஷனில் இது வந்து கண்டிப்பாக ஃபார்மல். ஓகே, பிகாஸ் தே ஹேவ் சர்டன் ஆக்ட்ஸ், ஒரு சில ஆக்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்றதுனால இட் இஸ் அ ஃபார்மல் திங். லீகல் ஸ்டாண்டிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் பைண்டிங், மூணுமே நான் பைண்டிங்கு. வேற ஆர்பிட்ரேஷன் இஸ் பைண்டிங். ஓகேவா, ஸோ இது ஏடிஆர்னா கண்டிப்பா இந்த இது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் இந்த சப்ஜெக்ட் படிச்சதுக்கு உண்டான ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதோட நம்ம இது முடிச்சுக்கலாம்.